நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது TRT தமிழ் ஒலி. ஐரோப்பிய வானொலி கடந்து உங்கள் வாசல் தேடி வரும் வானொலி TRT தமிழ் ஒலி. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். சுவிஸ் நேரம். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் சுவிஸ் நேரத்தில் உங்களுடன் நாங்கள். நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொல்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ? தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாதி உண்டோ? தாங்கிட நாதி உண்டோ? தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன், என்னை நம்பவும் நம்பி அன்பினில் போயவும் நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கு ஒரு தம்பிடி நஷ்டம் உண்டோ? ஒரு தம்பிடி நஷ்டம் உண்டோ? கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்கு உண்டோ? நேர்களே, இன்றைய சுவிஸ் நேரத்தின் அரசியல் சமூக மேடைக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே முதற்கண் அன்பு வணக்கங்களுடன் வழமை போல் அனுசரணையாளர்கள் சுவிஸ் லவுசானில் அமைந்துள்ள ஏசியன் சப் நிறுவனத்தினர் இன்றைய அரசியல் சமூக மேடையிலே. சரி, பேராசிரியர்களிடம் நாம் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அதாவது ஆட்சி மாற்றத்துக்காக இவரும் உறுதியுடன் செயல்பட்டிருக்கின்றார் என்று. ஆனால் இந்த ஆட்சி மாற்றத்துக்காக தமிழ் முஸ்லிம் மக்கள் அளித்த அளவுக்கு ஆதரவு பெரும்பான்மையினத்தினரான சிங்கள மக்கள் வழங்கவில்லை என்று அந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. அவை அந்த ஆட்சி மாற்றத்துக்கான ஆதரவை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கருதலாமா? ඔබතුමාට ප්‍රශ්නයක් තිබෙනවා මේ රෙජිමේ මේ රට මුදවාගත්තු එක කියන එක මේ
මේ ශ්‍රී ලංකාව දැනට යහපාලනයක් තිස්සේ මේ ලොකු අරගලයක් කරලා මිනිස්සු මේ ආණ්ඩුව කොහොම හරි මාරු කරා. මේ ආණ්ඩුව මාරු කරපු විතරක් නෙවෙයි ඒකට මුස්ලිම් අයගේ දෙමළ මිනිසුන්ගේ සිංහල අයගේ මේ හැමෝම සහයෝගය දුන්නා. නමුත් මේ මුස්ලිම් අය දෙමළ අය සහයෝගය දුන්නු වගේම සිංහල මිනිස්සු මේකට සහයෝගයක් ඒ තරම් දක්වේ නැහැ කියන එක ඔබතුමා පිළිගන්නවද? මෙහෙමයි දැන් සාමාන්‍යයෙන් ඕනෑම මැතිවරණයකදී අපේ දේශපාලන සංස්කෘතියේ තියෙන ස්වභාවය තමයි දෙපාර්ශ්වයටම ඡන්ද තිබෙනවා. දැන් අපි බැලුවොත් සාපේක්ෂව මහින්ද රාජපක්ෂ මහත්මයාට ඡන්ද 58ක් ලැබුණා. මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයාට 62ක් ලැබුණා. දැන් මේ මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයාට ලැබුණු ඡන්ද 62කින් ප්‍රතිශතාත්මකව ගත්තොත් සිංහල බෞද්ධ නොවන ඡන්දදායක කොටස් වෙතින් ලැබුණු ප්‍රමාණය අර රාජපක්ෂ මහත්මයාට ලැබුණු ප්‍රමාණයට වඩා වැඩි. දැන් අපි බැලුවොත් සාමාන්‍යයෙන් ඒ සිංහල බෞද්ධ නොවන පිරිස අත්හැරලා බැලුවොත් මහින්ද රාජපක්ෂ මහත්මයා තමයි මේ ජයග්‍රහණය කරලා තියෙන්නේ. එහෙම බැලුවොත්. එතකොට කියන්නේ ඒකෙන් අදහස් වෙන්නේ මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයාට සිංහල බෞද්ධ ඡන්ද නොලැබුණා කියන එක නෙමෙයි ප්‍රතිශතයක් විදිහට මේ ඒ අනුපාතයක ඉහළ අපි බැලුවොත් අපි දන්නවා සාමාන්‍යයෙන් දෙමළ ජනයා ජීවත් වෙන ප්‍රදේශ යාපනයේ හැම මම හිතන්නේ 90 ඒ වගේ 80 ගණන් ඒ වගේ ප්‍රතිශතයකින් මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයා ජයග්‍රහණය කළා. නමුත් දකුණු පළාත එහෙම නෙමෙයි ඊට වඩා ජයග්‍රහණය කරපු පැතිවල බොහොම අඩු ගානකින් නැත්තම් බොහෝ ස්ථානවල වැඩි ඡන්ද ප්‍රමාණයක් තිබුණේ රාජපක්ෂ මහත්මයාට. ඉතින් මේක ප්‍රවණතාවයක්. ඉතින් මේක ලක්ෂණයක්. ඒක අර මේ එකෙන් අපිට කියන්න පුළුවන් දේ තමයි අර සිංහල බෞද්ධ ජනයා අතරේ තවමත් සැලකිය යුතු ජනප්‍රියතාවයක් රාජපක්ෂ මහත්මයාට තියෙනවා කියන එක. හැබැයි එතෙන්දී අපි අමතක නොකළ යුතු දේ තමයි ඔහු මේ ඡන්දෙට ඉදිරිපත් වුණේ රාජ්‍ය බලය සහිතව. ඒ ඔක්කොම වරප්‍රසාද පාවිච්චි කරලා රාජ්‍ය දේපල පාවිච්චි කරලා එහෙම ලබාගත් එකක් තමයි. කියන්නේ නැවත වතාවක් අපි හිතමු ඡන්දයක් තිබ්බයි කියලා ඔහුට බලේ නැතුව මහින්ද රාජපක්ෂ මහත්මයාට ওই තරම්ම ප්‍රමාණයක් සිංහල බෞද්ධයාගේ පවා ඡන්ද ලැබෙයි කියලා හිතන්න බෑ. அதாவது நிர்மல் ரஞ்சித் பேராசிரியர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இலங்கையில் ஏற்பட்ட இந்த அண்மையில் நடந்த இந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 58 லட்சம் வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் மைத்ரிபால சிறிசேனவுக்கு 62 லட்சம் வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 62 லட்சத்தையும் நாங்கள் கூடுதலாக பார்த்தால் சிறுபான்மையாக வாழ்கின்ற மக்களுடைய பகுதிகளில் கூடுதலாக மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்குகள் விழுந்திருக்கின்றன, வாக்கு சதவீதங்கள். ஆனால் இது சதவீதத்தின் அடிப்படையில் ஒரு மாவட்ட ரீதியாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வகைகளை பார்த்தாலும் மொத்த வாக்குகளின் அடிப்படையில் பார்த்தால் நாங்கள் மைத்ரிபால சிறிசேனவுக்கு மிக கூடுதலான மக்கள் தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். இந்த வாக்குகள் தெற்கில் மஹிந்த ராஜபக்ஷவுடைய அரசாங்கம் அரச அதிகாரத்தோடும், அதாவது தங்களுடைய முழு ஊடகங்களையும் தங்கள் வசம் பயன்படுத்தி அரச அதிகாரங்களையும் அரச இராணுவம் அரச பலத்துடன் தான் இவர்கள் இந்த தேர்தல் களத்தில் கொடுத்தார்கள். எனவே இவ்வாறான ஒரு பகுதியில் இந்த தேர்தல்களை இலங்கையில் ஏனைய பகுதியில் இவ்வாறான பலம் பொருந்திய ஒரு அரசாங்கத்தோடு மைத்ரிபால சிறிசேன போட்டியிட்டு சிங்கள மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்ற ஒரு பதத்திற்கு நாங்கள் வர முடியாது. சிங்கள மக்களும் அவருக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் என்பதுதான் நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். சரி, அடுத்த இன்னொரு கேள்வியோடு இங்கே காத்திருப்பவர்கள் சிவலிங்கம் அவர்கள் மற்றும் ஜெகநாதன் அவர்களும் கேட்பார்கள். நீங்களும் ஹைதர் அலி அவர்களும் தொடருங்கள். அதாவது இப்பொழுது வெளிநாட்டிலே, பிரான்சிலே, இத்தாலியிலே, ஐக்கிய ராஜ்யத்திலே, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் எல்லாம் தமிழர்கள் சிங்களவர்கள் வாழுகின்றார்கள். ஆனால் இந்த நாட்டிலே வாழுகின்ற போது கூட அவர்களிடம் எந்த விதமான ஒரு இந்த நாட்டு பிரஜைகள் மாதிரியான உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். குறிப்பாக நீங்கள் பார்க்கின்ற போது இங்குள்ள நீதித்துறையோ அல்லது காவல்துறையோ எடுத்துக்கொண்டால் எல்லோரையும் ஒரு சமமாக மதிக்கின்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கிறது. வேலை வாய்ப்பில் கூட அரசியல்வாதிகளுடைய தலையீடு இல்லாமல் ஒரு சிங்களவரோ தமிழரோ இந்த நாட்டில் வாழ்ந்தால் வேலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது.
ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் நீங்கள் காவல்துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீதித்துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஊழல் நிறைந்த அமைப்பாக இருக்கிறது. இந்த இரண்டும் ஊழல் இல்லாத அல்லது அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் பொதுமக்களுடைய பாதுகாப்பு, அவர் யாராக இருந்தாலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இலங்கையில் இருக்கிறதா? அவ்வாறான ஒரு சூழலை ஏற்படுத்தினால் இந்த இன முரண்பாடுகள், அந்த நீதித்துறையும் போலீஸ் துறையும் சரியான முறையிலே தங்களுடைய கடமையை செய்வார்களானால் இந்த இன முரண்பாடுகள் ஏற்படாது. அதே போல் அந்த கலவரங்கள் 83 போன்ற கலவரங்கள் நடைபெற்றிருந்த போது கூட பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர்கள் கைகட்டி இருந்ததான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, அல்லது அவர்களும் அந்த இன வன்முறைகளிலே கலந்து கொண்டதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இந்த நாடுகளை பொறுத்தவரையில் அவ்வாறான சூழ்நிலைகள், இன ரீதியான முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் காவல்துறை தன்னுடைய கடமையை செய்கிறது, நீதித்துறை தன்னுடைய கடமையை செய்கிறது. ஆகவே இங்கு வாழுகின்ற சிங்களவர்களோ தமிழர்களோ இந்த நாட்டு உணர்வை பெற்றுக் கொள்கின்றார்கள். ஆனால் அங்கே எங்களுடைய தாயகத்திலே இந்த காவல்துறையிலும் நீதித்துறையிலும் நடக்கின்ற ஊழலினால் தான் அந்த உணர்வை பெற முடியாமல் இருக்கிறதா சிறுபான்மையினங்களை பொறுத்தவரையில்? ආචාර්යතුමනි තව ප්‍රශ්නයක් තිබෙනවා ඔබතුමාගෙන් අහන්න. ඔබතුමා මේ කියනවා දැනට ශ්‍රී ලාංකිකයින් හැටියට දමිළ සිංහල මුස්ලිම් ජනතාව මේ යුරෝපීය නැත්නම් වෙන විදේශ රටවල් වල විසිරී ගිහිලා බොහෝ දෙනෙක් තමන්ගේ වෙනත් ශ්‍රී ලංකාව හැර වෙනත් රටකට වෙලා පදිංචි වෙලා සිටිනවා. සමහර අය මේ රටේ තමන්ගේ පුරවැසිභාවයත් ලබාගෙන මෙහි ජීවත් වෙනවා. නමුත් මේ රට දිහා අපි බැලුවොත් එහෙම මේ රටේ පොලිසිය, නීතිය, ආරක්ෂාව මේ හැම දෙනාටම සියලුම එක හා සමානව සලකන ක්‍රමයක් මේ රට තිබෙනවා. නමුත් ඒ අයත් හොඳටම දන්නවා මේ රටේ මෙවැනි දේවල්, ඒක සිංහල හෝ වේවා, මුස්ලිම් හෝ වේවා, වෙනත් ආගමික කෙනෙක් වේවා, හැමෝටම එක හා සමානව සලකන විදියක් මේ රට තුල තිබෙනවා. නමුත් ශ්‍රී ලංකාව තුල අපිට පොදු ජනතාවට ආරක්ෂාවක් නැහැ. පොලිසියේ තියෙන නීතියක් අපිට ඉල්ලන්න බෑ. පොලිසිය හරියාකාරව තමන්ගේ රාජකාරී ඉටු කරනවා කියලා බලාපොරොත්තු වෙන්නත් බෑ. 83 වගේ කැරලි කාලේදී 83 ප්‍රශ්නේදී සමහර අයට පොලිසිය සමහර සිද්ධි වෙනකොට අද්දක බැඳගෙන පොලිසිය ඒ දිහා බලාගෙන හිටියා. මෙවැනි තත්ත්වයක් තමයි තිබෙන්නේ. නමුත් මේ තත්ත්වය තවදුරටත් ඒ ශ්‍රී ලංකාව තුල ඒ ආකාරයෙන්ම පැවතින බව තමයි අපිට දකින්න හම්බෙන්නේ. නෑ මෙහෙමයි. ඕකට පැති දෙකකින් බලන්න පුළුවන්. සාමාන්‍යයෙන් ඔය අපි දැන් ඔය ඔබ අර මුලින් ප්‍රශ්නේ මතු කරන වෙලාවෙත් කිව්වනේ අර යහපාලනය ගැන. ඒ කියන්නේ යහපාලනයක් සඳහා තමයි අපි මේ දැන් ඒ කියන්නේ යහපාලනය පිළිබඳ ප්‍රශ්නයක් තමයි මූලික වශයෙන් මතුවෙන්නේ. කියන්නේ ආණ්ඩු බලයේ ඒ කියන්නේ ඉන්නාගේ වගකීම තමයි මූලික වශයෙන් ඒ රටේ ඉන්න පුරවැසියන්ට හැමෝටම සාධාරණව කටයුතු කරන එක. ඒක රාජ්‍යයක් වර්තමානයේ අපි කියන ප්‍රජාතන්ත්‍රවාදී රාජ්‍යයක මූලික ලක්ෂණයක් විය යුතුයි ඒක. දැන් සාමාන්‍යයෙන් මේ ප්‍රංශය වගේ රටක ගත්තාම ඒ බටහිර ලෝකයේ අපි දන්න රටවල් වල සාමාන්‍යයෙන් එවැනි තත්ත්වයක් දකින්න පුළුවන්. යම් කිසි සමානව සැලකීම යම් පොඩි වෙනස්කම් තියෙන්න පුළුවන්. නමුත් දැන් දේශපාලන බලයේ ඉහළ හිටියයි කියලා එහෙම කෙනෙකුට සාමාන්‍ය පුරවැසියෙකුට නොලැබෙන විශේෂ වරප්‍රසාදයක් ලැබෙන්න තියෙන ඉඩ අඩුයි නීතියෙන් ගැලවීම සම්බන්ධයෙන් ගත්තාම. ඉතින් නමුත් මේ අපේ රටවල් වල ඒ තත්ත්වය වෙනස්. ඒක ඇවිල්ලා අපි ටිකක් මේ කෙටියෙන් සාකච්ඡා කරන්න පුළුවන් දෙයක් නෙමෙයි. ඊට වඩා පුළුල්ව බැලිය යුතු දෙයක් කියන එක තමයි මගේ අදහස. දැන් ඒවා අපේ වගේ රටවල් වලට ඓතිහාසික වශයෙන් මේ අදහස් ප්‍රජාතන්ත්‍රවාදයේ පිළිබඳ අදහස් පැමිණි ආකාරය ඒ තියෙන ප්‍රශ්නයක්. ඒ වගේම අපේ සමාජ වල තියෙන සමාජ ව්‍යුහ, මේ social structures ඒවා කොයිතරම් දුරට මේ ප්‍රජාතන්ත්‍රවාදය වගේ පාලන ක්‍රමයක් සඳහා උචිතද? මේ වගේ ප්‍රශ්න, බරපතල ප්‍රශ්න තියෙනවා. ඉතින් ඒවා අපි සැලකිල්ලට ගත යුතුයි. විශේෂයෙන් දර ඔය 83 සම්බන්ධ විශේෂයෙන් කතා කරානේ. මේ මටත් ඊටම මගේ අමිහිරි අත්දැකීම් තිබෙනවා 83 සම්බන්ධව. කියන්නේ මම අත් වශයෙන්ම පාසල් ශිෂ්‍යයෙක් විදිහට මමත් මේ ඒ දෙමළ ජාතිකයින්ට අයිති දේපළ වලට හිරිහැර කිරීම වලට සම්බන්ධ වුණා පාසල් ශිෂ්‍යයෙක් විදිහට. මේ ඉතින් ඒ කාලේ මට මතකයි ඒ හමුදාව පොලිසිය එහෙම බලාගෙන ඉද්දි තමයි මේ අර ඒ පාසල් ශිෂ්‍යෝ ඒවට මැදිහත් උනේ. ඉතින් ඒකත් එකක්.
ඒක ඊට වැඩිය සංකීර්ණයි අර සාමාන්‍යයෙන් මේ වෙනස්කම් කොට සැලකීම. ඉහළ මට්ටමේ අයට එක විදියකට සැලකීමක්. මේක අපේ ඇත්තටම අපේ අර දේශපාලන දේහේ නැත්තම් ඒ දේශපාලන ක්‍රමයේ තිබෙන බරපතල ගැටලුවක්. ඒක ඉතින් ඔය මේ ඒක දෙමළ ජනයා සම්බන්ධයෙන් ප්‍රශ්නේ වෙනකොට නැත්තම් අර සුළුතර ජන කොටස් වල නිකන් බොහොම අර ටිකක් අර ආන්තීකකරණේ මාජිනලයිස් වෙච්ච ජන කොටස් ඉන්නවනේ. ඒ අය සම්බන්ධයෙන් ගත්තාම තවත් බරපතලයි. එතකොට අපි එකට කියනවා ඒක අර ඩබල් ඩිස්ක්‍රිමිනේෂන් එකක්. හරි. එතකොට අර ද්විත්ව ආකාරයේ වෙනස් කොට සැලකීමක් එතන දක්වන්න ලැබෙනවා. ඉතින් ඒක අපි මේ අත වශයෙන්ම අපි යහපාලනය පිළිබඳ මූලධර්මය ගැන නැත්නම් good governance ගැන කතා කරනවා නම් ඒ good governance වලදී මූලික වශයෙන් ආමන්ත්‍රණය කරපු කළ යුතු කාරණයක් තමයි මේක මේ නීතිය ඉදිරියේ හැම දිනෙකටම ලැබිය යුතු මේ ඒ සාධාරණ සැලකිල්ල. ඉතින් මේ සම්බන්ධයෙන් අපි බොහෝ දුරක් යා යුතුයි. ඒක ඇවිල්ලා එක රැයකින් වෙනස් කරන්න පුළුවන් දෙයක් නෙමෙයි. නමුත් අපි ඒක වෙනුවෙන් මේ වගේ විදිහට හරි මේ සාකච්ඡා කිරීම අවශ්‍යතාවයක් තියෙනවා. இந்த கேள்வியை நாங்கள் ஒரு 2 கோணத்தில் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு பார்க்க வேண்டும், நீங்கள் பார்க்க முடியும், நாங்கள் இந்த நாட்டில் ஒரு நல்லாட்சி, அதாவது ஒரு குட் கவர்னன்ஸ் இல்லாததனால்தான் இந்த நாட்டில் இவ்வளவு தூரம், இந்த நாட்டில் இலங்கையில் நீங்கள் குறிப்பிட்டது போல 83 குறிப்பாக குறிப்பிட்டு சொன்னீர்கள். போலீஸ்க்கு முன்புதான் மக்கள் இவ்வாறான அநியாயங்களை செய்தார்கள், மக்களை துன்புறுத்தினார்கள். இந்த விடயங்களை நானும் ஒரு பாடசாலை மாணவனாக இருக்கின்ற காலத்தில் தான், அதாவது 83 இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அந்த ஒரு அவல நிலையை என் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். மாணவர்களும் சேர்ந்து அந்த விடயங்களில் ஈடுபட்டார்கள். நானும் அந்த மாணவர்களோடு சேர்ந்து அடுத்தவர்களை துன்புறுத்தும் விடயத்திலும் ஈடுபட்டிருக்கின்றேன். அந்த நிலைகளை எண்ணி நானும் இன்னும் எனது மனதில் துன்புறுத்தப்பட்டு வேதனை அடைகின்றேன். ஆனால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நாங்கள் ஜனநாயகம் முழுமையாக நிறைவேற்றப்படுகின்ற ஒரு நல்லாட்சிகள் இடம்பெறுகின்ற ஒரு நாட்டில், அதாவது இந்த நாட்டிலுக்கும் தற்பொழுது இலங்கையுடைய நாட்டிலுக்கும் இருக்கு. நீங்கள் இரண்டையும் ஒன்றிணைத்து பார்த்தால் இந்த எமது நாட்டில் அவ்வாறான ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலை இல்லை. ஏனென்றால் அந்த அரச பலத்திற்கு, அதாவது அந்த நிர்வாகத்தை அரசாங்கத்திற்கு வருபவர்கள் யார் வருபவர்கள், அவர்களுடைய கைகள் ஓங்கி இருந்தால் அவர்களுடைய நிலைமைகளின் மூலம் அவர்களுடைய பிரதிபலிப்புகள், அவர்களுடைய பின்னணிகள் தான் அவர்கள் எவ்வாறு ஒரு ஜனநாயகத்தையும் அடக்குமுறைகளையும் கையாள்வார்கள் என்பது புலப்படும். எனவே இலங்கையை பொறுத்தளவில் இதுவரையும் அந்த ஜனநாயகம், குட் கவர்னன்ஸ் இல்லாததனால்தான் நாங்கள் இலங்கையில் அண்மையில் ஒரு பாரிய முயற்சியை சேர்ந்து இந்த நாட்டில் நடந்த அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக இதற்கு ஒரு குரல் கொடுத்து இந்த ஆட்சியை மாற்றுவதற்கான முடிவுகளை செய்திருக்கின்றோம். எனவே இவைகள் படிப்படியாகத்தான் இந்த நிலைக்கு நாங்கள் எட்ட முடியும். ஒரே இரவில் எங்களுக்கு அந்த நிலைக்கு எட்ட முடியாது என்பதுதான் எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, பொருளாதாரத்திலே தன்னிறைவு அடைந்து விட்டால், இப்ப உதாரணத்துக்கு இந்த நாடுகளிலே பொருளாதாரத்தை நோக்கி அவர்கள் வெற்றிகரமாக சென்றிருந்த போது இங்கே அருகிலே ஒரு அராபியர் இருந்தாலும் சரி அல்லது ஆசிய நாட்டைச் சேர்ந்தவர் ஒருவர் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்துவதில்லை. ஏனென்றால் பொருளாதார ரீதியாக இவர்கள் இப்பொழுது அந்த பொருளாதாரத்தில் நெருக்கடி வருகின்ற போதுதான் இந்த நாடுகளிலும் கூட இனவாத கருத்துகள் வருகின்றன. அவை இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு பொருளாதார வளங்கொழிக்கின்ற நாடாக சிங்கப்பூர் போன்ற ஒரு நாடாக மாறிவிட்டால் இந்த இனவாதத்திலிருந்து அந்த நாடு விடுபட முடியும் என்று நம்புகிறீர்களா? அல்லது அந்த ஏழ்மை இருக்கின்ற போதுதான் அவர்கள் பக்கத்தில் இருப்பவர் யார் என்பதை பார்க்க முற்படுகின்றார்கள். அது தமிழர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் வருவரை அனுமதிக்காத சூழல் இருக்கிறது. ஒரு பொருளாதார ரீதியாக வேலைக்கெல்லாம் ஆட்கள் தேவை என்ற ஒரு சூழல் வருகின்ற போது வேறு நாடுகளிலிருந்தே அழைக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. ஆகவே இந்த பொருளாதாரத்துக்கும் இனவாதத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா? ආචාර්යතුමනි, ඔබතුමා පිළිගන්නවද මේ ලංකාව වගේ තුන්වැනි ලෝකයේ රටක අපි ඉන්නවනම් ආර්ථික මට්ටමින් අපි පහළ මට්ටමක ඉන්න හින්දා තමයි ආර්ථිකය පදනම් කරගෙන තමයි මේ හැම ප්‍රශ්නයක්ම ජාතිවාදය හෝ ඒවා ජනනම් අපි කිව්වා මේ good governance එකක් නැති මේ වැනි හැම දෙයක්ම ප්‍රජාතන්ත්‍රයක් නැති රටක් මේ හැම ප්‍රශ්නයක්ම ආර්ථිකය පදනම් කරගෙන තමයි මේක ගොඩනගන්නේ. හැබැයි මේ වගේ රටවල් වල ආර්ථික මට්ටමින් ඉහළ තත්වයකට ගියාට පස්සේ ඒ අල්ලපු ඉන්න එක්කෙනා කොයි ජාතියට අයත් එක්කෙනාද නැත්නම් වෙනත් කුලයකට අයත් එක්කෙනාද ඒම මිනිස්සු වෙන් කරලා බලන ප්‍රශ්නයක් නෙවෙයි. Tamange ඒ ආර්ථික මට්ටමේ ඉහළ ගිහින් යනවා ආර්ථික දිනුවක් කරා.
හැබැයි ශ්‍රී ලංකාව මේ තරම් ප්‍රශ්න රාශියකට මුහුණ දෙන්න හේතුව ශ්‍රී ලංකාව දැනට පවත්වනා වූ ආර්ථික ක්‍රමයේද කියලා ඔබතුමාගෙන් අහන්න අපි කැමතියි. ඒක සම්පූර්ණයෙන්ම ඇත්ත නෙමෙයි. ඒක ආර්ථික ප්‍රශ්න සෑහෙන කාර්යභාරයක් ඉෂ්ට කරලා තිබෙනවා. දැන් විශේෂයෙන්ම ඉඩම් බෙදියාමේ යම් තියෙන යම් ප්‍රශ්න, ඊට අමතරව යම් සම්පත් බෙදා හදා ගැනීම පිළිබඳ ප්‍රශ්න, ඒ වගේ විවිධ මේ ආර්ථික ගැටලු තිබෙනවා. ඒ ගැටලු මේ ප්‍රශ්නයක සම්බන්ධයි. නමුත් ඒක සම්පූර්ණයෙන්ම එහෙම ඒ ආර්ථික ප්‍රශ්නය සහ මෙවැනි ජනවර්ගයන් අතර ප්‍රශ්න තිබීම නැත්නම් වෙනත් ජන කොටස් වලට වෙනස් විදිහට සැලකීම නැත්නම් ඩිස්ක්‍රිමිනේෂන්, ඒවා සම්පූර්ණ ආර්ථිකයට ලඝු කිරීම එහෙම පිළිගන්න බෑ. දැන් අපි දන්නවා දැන් ප්‍රංශයේ ජනවර්ගික ප්‍රශ්න තිබෙනවා යම් අවස්ථාවල. දැන් ඇමරිකාව එක්සත් මේ රාජධානිය වගේ රටවල තිබෙනවා. දැන් ඒවා සම්පූර්ණ ඒ ආර්ථික මේ කාරණා මුල් කරගෙනම තියනවා කියලා කියන්න බෑ. ඒවා දැන් අපි යම්කිසි රටවල් වල තියෙන ඓතිහාසික අත්දැකීම් දිහා බලන්න ඕනේ. යම් මේ දේශපාලන ප්‍රශ්න පැන නැගුණු ආකාරය, ඒ ප්‍රශ්න වලට විවිධ ජන කොටස් මුහුණ දීපු ආකාරය, මේවා තියෙන යම් සුවිශේෂ ලක්ෂණ තිබෙනවා. ඉතින් ඒ සමහර ලාවට දැන් ආර්ථික ප්‍රශ්න විසඳෙනවා කියලා කියන්නේ විසඳීම සමහරට මේ ප්‍රශ්න දිගටම පවත්වාගෙන යමින්ම වෙන්න පුළුවන් මේ ප්‍රශ්න විසඳෙන්නේ. එතකොට එහෙම මේ වෙන්නේ නැහැ. දැන් අපි දන්නවා දැන් ඔය තායිලන්තයේ වගේ ප්‍රශ්න, මැලේසියාවේ එහෙම තායිලන්තයේ තියෙන මුස්ලිම් ජනයා සම්බන්ධ ප්‍රශ්නයක්, ඒ වගේ එහෙම ඒ ප්‍රශ්න තියෙනවා. ඒවා ඒ රටවල් ආර්ථික වශයෙන් ඉහළ තත්ත්වයට ගියාය. ඒ නිසා සම්පූර්ණයෙන්ම මේ ආර්ථික ප්‍රශ්න විසඳුනායි කියලා මේ ප්‍රශ්නේ විදිහටම විසඳෙන්නේ නැහැ. ඒක මේ මං හිතන්නේ ඒක අපි තේරුම් ගත යුතු දෙයක්. ඒ නිසා මේවා ඒ සමහර දේශපාලන ප්‍රශ්න තියෙනවා. ඒ දේශපාලන ප්‍රශ්න විදිහට සලකලා විසඳුම් ලබා දී යුතුයි. දැන් ලංකාවේ ඔය සුළු ජනවාර්ගික විශේෂයෙන් සිංහල සහ දෙමළ ජනවර්ගයන් පිළිබඳ ප්‍රශ්නේ මං හිතන්නේ ඒ විදිහට බලලා සාකච්ඡා කළ යුතු කාරණයක් කියලා. இந்த பிரச்சனை நாங்கள் வெறுமனே ஒரு பொருளாதார பிரச்சனையாக மாத்திரம் இதனை பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் கூட இனவாதம் ஒரு பகுதியில் இனப்புறக்கணிப்பு, மக்களை புறக்கணிப்பு, இனவாதம் இவைகள் எல்லாம் இருக்கின்றது. அதே பக்கத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் கூட, அதாவது பொருளாதார ரீதியில் முன்னேற்றிய நாடுகளில் கூட இந்த விடயங்கள், அதாவது இந்த நாங்கள் சொல்கிறோம் டிஸ்கிரிமினேஷன் சொல்லி வேறுபடுத்தி மக்களை வேறு பாகுபாடுகள், இனவாதம் இவ்வாறான முறைகள் காணப்படுகின்றது. ஆனால் இந்த பிரச்சனை, அதாவது ஒரு இவ்வாறு பல பல்லின மக்கள் வாழ்கின்ற சமூகத்தில் இலங்கையில் இன்று தோன்றியிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் இந்த பிரச்சனை தோன்றிய விதம், ஏன் இந்த பிரச்சனை தோண்டப்பட்டது, எனவே இதற்கான காரணிகள் என்ன, அவைகளை கண்டு அவைகளுக்கான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாது நீங்கள் குறிப்பிடுவது போது ஒரு பொருளாதாரத்தை மையமாக வைத்து உருவாகிய பிரச்சனை அல்ல, அதுவும் ஒரு காரணிதான். உங்களுக்கு தெரியும், தாய்லாந்து, மலேசியா போன்ற நாடுகள் பொருளாதார ரீதியாக அவர்கள் அபிவிருத்தி அடைந்திருந்தாலும், பொருளாதார நிலையில் முன்னேறி இருந்தாலும், அந்த நாடுகளிலும் கூட இனவாதம் தலைவிரித்து ஆடுவதை உங்களுக்கு காணலாம். தாய்லாந்தில் முஸ்லிம்களுக்கு இடையிலான, மலேசியாவில் இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு மலாய் சமூகத்துக்கும் இடையிலான இந்த பிரச்சனைகள், இவ்வாறு பல பிரச்சனைகள் அந்த நாடுகளிலும் காணப்படுகின்றது. எனவே இது பொருளாதாரத்தை மையமாக வைத்து மாற்றம் தான் சொல்லி எங்களை குறிப்பிடப்பட முடியாது. எனவே இந்த இனவாத செயற்பாடுகள், அதாவது இனக்குறப்பு, புறக்கணிப்பு, இந்த பாகுபாடு காட்டுதல், இவ்வாறான பிரச்சனைகள் அவை எழுந்ததற்குரிய காரணம் அடிப்படையிலிருந்தே தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். சரி, தொடர்ந்து ஜெகநாதன், சிவலிங்கம் ஆகியோரும் இணைந்து கொள்ளுகின்றார்கள். அதுக்கு முன்பாக நீங்கள் உரையாட வேண்டிய விடையால் இறுதியாக நீங்கள் உரையாடலாம். திரு ஜெகநாதன் அவர்கள் காத்திருக்கிறீர்களா? ஆமாம். சரி, நீங்களும் உரையாடுங்கள். வணக்கம் தர்சன், வணக்கம் ஹைதர் அலி அவர்களுக்கும். இவருடைய பேர் இன்னொரு முறை திருப்பி சொல்லுங்கள். அவருடைய பேராசிரியர் நிர்மால் விஜயஸ்ரீ. நிர்மால் விஜயஸ்ரீ அவர்களுக்கும் என்னுடைய நிர்மால் தேவஸ்ரீயா? நிர்மால் தேவஸ்ரீ. ரஞ்சித் தேவஸ்ரீ. நிர்மால் ரஞ்சித் தேவஸ்ரீ
இல்லை, இது ஒரு புதிய பெயர் தானே எங்களுக்கு, அதனுடைய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. இருந்தாலும் நான் சரியாக சொல்லுகிறேன் என்று நினைக்கின்றேன். நிர்மால் தேவஸ்ரீ ரஞ்சித் தேவஸ்ரீ அவர்களுக்கும் என்னுடைய வழக்கத்தையும் கூறிக்கொண்டு, நான் அவரிடமிருந்து அறிய விரும்புகிற விடயம் அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது இந்த இலங்கையில் உள்ள முக்கியமாக நாங்கள் தமிழர்கள் என்ற ரீதியில் ஒரு இனப்பிரச்சனை சம்பந்தமாக ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஆட்சி மாற்றத்தின் பொழுது என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறபடியால் இந்த கூட்டத்தில் பெருமளவுக்கு பெரும்பான்மையின சகோதரர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டமாகவும் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்ட கூட்டமாக இருந்தபடியால் அதிலே அவர்களுடைய கருத்துகள் எப்படி இருந்தன, இந்த இனப்பிரச்சனை என்பது இந்த நாட்டுக்கு ஒரு முக்கியமான விடயம் என்ற கருத்துகள் அவர்களிடம் எதிரொலித்ததா என்றதே நான் அறிய விரும்புகிறேன். ඔබතුමාගේ ප්‍රශ්නයක් යොමු කරන්න මම කැමති. ආචාර්යතුමනි ඉස්සෙල්ලාම ඔබතුමාට අපි මම වණක්කම් කියලා කිව්වා. ඔබතුමා ඒ වගේම එතුමා අහනවා ප්‍රශ්නයක්. අද ඔබතුමා ඇවිල්ලා ප්‍රංශයේදී මෙවැනි විද්වත් සාකච්ඡාවකට සහභාගී වුණා. ඔබතුමාගේ අදහස් පළ කරා. එතනට ශ්‍රී ලංකාවේ හුඟක් දෙනෙක් බෞද්ධ සිංහල මහජනතාව සහභාගී වෙලා හිටපු තැනක්. හැබැයි මේම ආණ්ඩුව මාරු කිරීම, අදාව රෙජිමේ මාරු කිරීමත් තුළින් අපිත් බලාපොරොත්තු වුණා ලංකාවේ සුළු ජාතීන්ට යම් කිසි දෙයක් වෙනසක් ඇති වෙයි, යම් කිසි සහනයක් ලැබෙයි, සුළු ජාතීන්ගේ ප්‍රශ්නයක් විසඳෙයි කියලා. නමුත් එතනට සහභාගී වුණු සිංහල මහජාතීන්ගේ අදහස කොහොමද වුනේ? ඒ අය මොකද්ද කිව්වේ දෙමළ ජාතීන්ගේ ප්‍රශ්න සම්බන්ධව? ඒ අය මොකද්ද අපි දැනගන්නට කැමති කියලා එතුමා අහනවා. මේ ප්‍රශ්නේ එතුමා ජර්මනියේ ඉඳන් කතා කරනවා. මුලින්ම වණක්කම් අයිබෝන් වණක්කම්. ස්තුතියි ඔබගේ ප්‍රශ්නේ පිළිබඳව. දැන් වශයෙන්ම දැන් මට දැන් මේ සාකච්ඡාවේදී අද ඒ සාකච්ඡාවට වැඩිපුර සහභාගී වුණේ සිංහල ජනයා. නමුත් මට විශේෂයෙන්ම කියන්න පුළුවන් දේ තමයි දැන් මම කියපු සමහර කාරණා දැත් වශයෙන්ම දැන් මේ ප්‍රශ්නය ගැන අපි වැඩිපුර දෙමළ ජනයා පිළිබඳ ප්‍රශ්නය ගැන අපි විශේෂයෙන්ම වැඩිපුර සාකච්ඡා වුණේ නැහැ. අපි සාමාන්‍යයෙන් කතා කරේ පොදුවේ දැන් මම අත් වශයෙන් මෙතෙන්දී එක කාරණයක් කිව්වා. ඒක තමයි මේ අපි ඉදිරියේ තිබෙන මූලික ප්‍රශ්නයක් තමයි ප්‍රශ්න අත් වශයෙන්ම අපි සාකච්ඡා කළ යුතු කාරණා තුනක් තිබෙනවා. එකක් ඔය සමාජ සාධාරණත්වය පිළිබඳ ප්‍රශ්නය, අනිත් එක ප්‍රජාතන්ත්‍රවාදය පිළිබඳ ප්‍රශ්නය, අනිත් එක විවිධ ජනවර්ගයන් අතර සහජීවනය පිළිබඳ ප්‍රශ්නේ. මේක තමයි මම හිතන්නේ ලංකාවේ දේශපාලනය තුළ තීරණාත්මක වැදගත්කමකින් යුක්ත ප්‍රශ්න තුනක්. ඉතින් මේ කාරණාව කිව්වහම මට පෙවුණු දෙයක් තමයි එතනට සහභාගී වෙලා හිටපු පිරිස් වලට යම්කිසි මේ ප්‍රශ්න අවබෝධ කරගැනීමේ යම්කිසි හැකියාවක් තිබෙනවා කියන එක. දැන් මම හිතන්නේ දැන් මගේ අදහස තමයි එතෙන්ට වැඩිපුර පැමිණිලා හිටියේ පසුගිය ජනවාරි 8 වෙනිදා පැවතුණු ජනාධිපතිවරණයේදී මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයාගේ ජයග්‍රහණය උදෙසා යම් කිසි ඒ වෙනුවෙන් කතා කරපු අඩුතරමින් ඒ ජයග්‍රහණය ප්‍රාර්ථනා කරපු පිරිස් තමයි වැඩිපුර හිටියේ. ඉතින් මං හිතන්නේ ඒ අය තුල මේ දැන් ඔය ජාතීන් අතර සංහිඳියාව කියන කාරණය සම්බන්ධයෙන් යම් කිසි සාධනීය අදහසක් තිබෙන බව තමයි මගේ තක්සේරුව. ඒ නිසා මේ ප්‍රශ්නය ගැන කතා කිරීමේ තරම් දුෂ්කර උනේ නැහැ. දැන් සාමාන්‍යයෙන් මම පුද්ගලිකව මං ගැන දන්න මගේ දේශපාලනය ගැන යම්කිසි අවබෝධයක් තියෙන අය දන්නවා. මම විශේෂයෙන් ওই දෙමළ ජනයාගේ දේශපාලන ගැටලුව පිළිබඳ ගත්තාම මම ඊටාම තදින් ඒ දෙමළ ජනයාගේ දේශපාලන අයිතීන් වෙනුවෙන් පෙනී සිටින කෙනෙක් කියලා. ඉතින් නමුත් ඒ කාරණාව මුල් කරගෙන මට වෙනි විරෝධයක් එහෙම පැමිණීමක් දක්නට ලැබුණේ නැහැ. නමුත් අපි උත්සාහ කරපු දේ තමයි පුළුවන් තරම් මේ අර ජනමාර්ගික සීමා වලින් ඔබට ගිහින් ලංකාවේ දැන් තිබෙන දේශපාලන පරිවර්තනයට අදාළ ගැටලු සාකච්ඡා කිරීමට මම හිතන්නේ ඒක තමයි අපි කිරීමට උත්සාහ කළ යුත්තේ කියන එක තමයි මගේ අදහස. உங்களுடைய கேள்விக்கு எனது நன்றிகள். இது ஒரு நல்ல ஒரு கேள்வி.
இன்று இந்த கூட்டத்திற்கு அநேகமாக சிங்கள மக்கள் தான் வருகை தந்திருந்தார்கள். ஒரு சில தமிழ் மக்களும் இங்கு வருகை தந்திருந்தார்கள். நாங்கள் இந்த பிரச்சனையில் பரந்த அளவில் இந்த நாட்டில் கலந்துரையாடினோம். இந்த நாட்டில் இலங்கையில் இருக்கின்ற சமூக நீதி, ஜனநாயகம், இன ஐக்கியம் என்கின்ற 3 விடயங்கள் சம்பந்தமாக தான் கலந்துரையாடினோம். அதாவது என்னை பற்றி தெரிந்தவர்கள், எனது அரசியல் கருத்துக்கள், நான் எவ்வாறு சமூகத்தில் எனது ஒரு சிவில் சமூக உறுப்பினராக எனது கருத்துக்களை சமூகத்தில் வைக்கும் பொழுது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் எவ்வாறு அந்த உரிமைகளை வென்றெடுப்பதற்காக பல இடங்களிலும் குரல் கொடுத்திருக்கிறோம். எனவே என்னுடைய கருத்துக்களை தெரிந்தவர்களும் இந்த இடத்திற்கு வந்திருப்பார்கள். என்னை பற்றி அறிந்தவர்களும் அறியாதவர்களும் வந்திருப்பார்கள். ஆனால் இந்த இன ஐக்கியம் மக்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்று கொடுக்க வேண்டும் என்கின்ற எனது கருத்தை பிரதிபலித்து யாராவது எங்களிடம் அதற்கு மறுப்பு தெரிவித்து அல்லது அதற்கு எதிரான குரல்கள் வெளித்ததாக அங்கு யாரும் இருக்கவில்லை. நான் பொதுவாக அந்த மக்களில் எவ்வாறு ஒரு சமூக நீதி, ஜனநாயகம் இந்த நாட்டில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக பரவலாக கலந்துரையாடினேன். இன ஐக்கியம் சம்பந்தமாகவும் கேள்விகள் எழுப்பப்பட்டன. அது சம்பந்தமாக எனது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு யாரும் மறுப்புகள் தெரிவித்ததாக நான் அறியவில்லை. தர்சன், நாங்கள் சிவலிங்கம் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். அவரோட நாங்கள் பேசிய பிறகு நான் தொடர்ந்து உரையாடலாம் என்று நினைக்கிறேன். நன்றி. வணக்கம் சிவலிங்கம். ஹலோ சிவலிங்கம். ஜெகநாதன், நீங்க தொடரலாம். அப்ப உங்களுக்கு அடுத்த கேள்வியை கேளுங்க. சிவலிங்கம் லைன்ல இருந்து இல்ல போல. என்னுடைய அடுத்த கேள்வி என்கிறதில்லை, ஒரு கலந்துரையாடல் தானே. அவர்கள் கேள்வியை கேட்பது நான் மீண்டும் இந்த என்னென்ன சொல்லி சொன்னால், இங்கே எங்களுடைய நேயர்கள், குறிப்பாக இந்த வானொலியை கேட்கிறவர்கள் உங்களுக்கு தெரியும், கூடுதலாக தமிழ், அதிலே எல்லா கருத்துகளோடும் நாங்கள் உடன்படாதவர்களாக அல்லது சிலதுகளுடன் உடன்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இந்த வெளிநாடுகளில் ஏதோ ஒரு விதத்தில் சரியோ தவறோ என்ற விமர்சனங்களுக்கு அப்பால் இந்த தமிழ் தேசியவாதம் என்பது நீண்ட காலமாக வளர்க்கப்பட்டு வந்ததன் காரணமாக ஒரு ரடிக்கலைஸ்ட், அதாவது அதிதீவிர போக்கை கடைபிடித்த ஒரு சமூகமாக வெளிநாடுகளில் உள்ள தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்றதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கட்டாயம் சுட்டி காட்ட வேண்டும். இதுல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆகவே இந்த நிலையில் இந்த அரசியல் தீர்வு சம்பந்தமாக இப்பொழுது 13வது திருத்தத்துக்கு அப்பால் என்கிற ரீதியில் கருத்துகள் பேசப்படுகின்றன. ஆனால் குறைந்தபட்சம் தமிழ் மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு, இப்ப நாட்டில் உள்ள தமிழ் மக்களை, நான் வெளிநாட்டில் உள்ளவர்களை திருப்திப்படுத்துறதுன்றதல்ல, நாட்டில் உள்ள தமிழ் மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய ரீதியில் இப்பொழுது இந்த அவர்கள் எதிர்நோக்குகின்ற அடிப்படை பிரச்சனைகள், இப்ப முக்கியமான பிரச்சனைகள் என்னும் பொழுது அவர்களுடைய இருப்பிட வசதிகள், அதாவது இந்த ராணுவம் காணிகளை இன்னும் தொடர்ந்து வைத்திருக்கிறது, அவர்கள் மீளக்குடியேறுவதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள், அதுபோல காணாமல் போனவர்கள் என்ற சம்பந்தமான குற்றச்சாட்டுகள், இவைகள் இந்த அடிப்படை பிரச்சனைகள் சம்பந்தமாக எந்த அளவுக்கு சிவில் சமூகம் என்ற ரீதியில் இவர் பேராசிரியர் அதற்கான அக்கறையை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார் என்றதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த அரசு, இப்பொழுது இருக்கிற அரசு ஒரு 100 நாள் வேலை திட்டம் என்கிற ரீதியில் முக்கியத்துவம் அதற்கு கொடுத்து கொண்டிருக்கிற நிலைமையில் இந்த தமிழ் மக்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனையை உங்களை போன்றவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அரசை வைக்கிற அளவுக்கு தூண்ட முடியுமா, அல்லது அதுக்கு இந்த அரசு செவிசாய்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றதான்றதை நான் அவரிடமிருந்து அறிய விரும்புகிறேன். පොදුවෙන් විදේශගත වෙලා ඉන්න අද ඒ කියන්නේ ලංකාවෙන් සංක්‍රමික වෙලා විදේශ රටවල් වල ඉන්න මේ දමිළ ජාතික හුඟා දෙනට මේ සාමාන්‍යයෙන් ඒගොල්ලන්ගේ අදහස් මත අපිට වෙනස් වෙලා තියෙනවා. අපි මේ රේඩියෝ එකෙන් අපි උත්සාහ කරනවා මේ ජනතාව අතරට සිංහල ජාතීන් අතර සහයෝගය ගෙනියන්න එවැනි වැඩසටහන් වල කරලා ඒ අපි බලාපොරොත්තු වෙනවා. නමුත් මේ රජයේ සමහර විට එක අවස්ථාවකට මේ ආණ්ඩුව කියනවා අපි 13 දෙනවා කියලා. සමහර ආණ්ඩුව කියනවා නෑ 13න් ඔබට ගිහිල්ලා දෙමළ ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න අපි උත්සාහ කරනවා කියලා. නමුත් මේ හැම දෙයක්ම මතවාදයක් පවට තමයි දැනට තිබෙන්නේ. නමුත් සමහර අපි බලාපොරොත්තු වෙනවා මේ දෙමළ ජනයාගේ ඉඩම් තාමත් හමුදාව ආරම්භී සිටිනවා මේ ඉඩම් වල. ඒ වගේම තවත් ප්‍රශ්නයක් ගත්තොත් එහෙම මේ
අපි සමහර අය නැති වෙලා තිනවා. සමහර අය අපි හොයා ගන්නත් නැහැ ඒගොල්ලෝ කොහෙද කියලා. ඒ සමහර ජනතාව වීදි බැසලා කෝ අපේ ඥාතීන් හොයනවා. ඒ සම්බන්ධ අඩුම ගානේ මේ සුළු ප්‍රශ්න වලට වටවත් මේ මෛත්‍රීපාල සිරිසේන යහපාලනයෙන් මේක අපිට විසඳුමක් ලැබෙයිද? ඔබතුමා වගේ විද්වතුන් මේ සම්බන්ධව අපි කතා කරනවා කියලා අපිට ආරංචි අපි අහලා තියෙනවා ඔබතුමාලා වගේ. නමුත් මේ ඔබතුමාලා මේ තවදුරටත් මේ දිනසීය වැඩසටහනදී මේ දේවල් කරගන්නටවත් අපිට බල කරලා යම් කිසි දෙයක් මේ නැතිවෙච්ච දරුවන්ව හොයාගන්නටත් ඒ අම්මලාට ඒ සහයෝගය පළ කරන්න එවැනි සුළු දේවල්වත් දැනට මේ දවස් 100 වැඩසටහන තුලදී ඒක ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් කියලා ඔබතුමා හිතනවද? නම් මම නම් හිතන්නේ නැහැ දවස් 100 මේ වැඩපිළිවෙලෙන් ඔය සියල්ල කරන්න පුළුවන් කියලා. නමුත් මම හිතන්නේ දැන් අර ඔබතුමා කිව්වා වගේ ඒ සමහර ඉඩම් නැවත ආපසු විශේෂයෙන් ඔය අධි ආරක්ෂක කලාප සඳහාත්පත් කරගෙන තියෙන ඉඩම් මේ නිදහස් කිරීම වගේ දේවල් මම හිතන්නේ ඒවා දින 100ක් ඉන්න ඕනේ වහම කළ යුතු දේවල් කියන එක තමයි මගේ පුද්ගලික අදහස. ඒ මොකද අපි අවබෝධ කරගත යුතු දෙයක් තියෙනවා. අඩුතරමින් ඒ යුද්ධය ගැනත් විවිධ මත තිබුණා. මගේ අදහස යුද්ධය ගැන වෙනස්. ඒක සාමාන්‍යයෙන් රටේ ප්‍රචලිත සිංහල ජනයා අතර ප්‍රචලිත අදහස නෙමෙයි යුද්ධය ගැන. මම යුද්ධයට විරුද්ධ ස්ථාවරයක හිටියේ හැමදාම. නමුත් අපි හිතමු අපි කැමතුණක් නැතුණත් යුද්ධය කෙරුණානේ. කෙරුණා LTT සංවිධානය පරාජය වෙලා තියෙනවා. LTT සංවිධානය මම හිතන්නේ නැහැ මේ වගේ රටවල් වල LTT සංවිධානයට සහයෝගය දෙන අය කොච්චර හිටියත් නැතත් ඒ වගේ එකක් ඕනේ තරම් තියෙනවා. නමුත් ලංකාවේ උතුරේ නම් මං හිතන්නේ තව සෑහෙන කාලයකට හෝ අඩුම තරමේ එහෙම එවැනි සන්නද්ධ ව්‍යාපාරයකට එහෙම මතුවෙන්න ඉඩක් තිබෙනවා කියලා. ඒ නිසා මගේ අදහස තමයි කිසිම පදනමක් නැහැ අර සාමාන්‍ය මිලිටරි කඳවුරු තිබීම හැරුණුකොට. දැන් කියන්නේ අපි පිළිගන්නවනේ කියන්නේ හමුදාවක් තිබීම පිළිබඳව. ඒ හමුදාවක් තියෙනකොට ඒ හමුදා කොහෙද රඳවලා තියෙන්න එපා. ඒ පුද්ගලයෝ ඒ කඳවුරු කොහෙද තියෙන්න ඕනේ. නමුත් දැන් ඔය ආරක්ෂාව පිළිබඳ තත්ත්වයක් ආපුහම විශේෂයෙන් ඒ කඳවුරු හදනවා. උතුරු නැගෙනහිර විශාල හමුදා ප්‍රමාණයක් ඉන්නේ වෙන කිසිම හේතුවක් නිසා නෙමෙයි. ආයෙත් මේ වෙන තියලා තියන්න තැනක් නැති නිසා නෙමෙයි. ඒ උතුරට ආරක්ෂාව පිළිබඳ තර්ජනයක් තිබෙනවායි කියන අදහස උඩ තමයි මේ උතුරේ විශාල වශයෙන් හමුදා රඳවලා තින්නේ. ඒ අය මහජනයා අතර ගැවසෙනවා. මහජනයාගේ කටයුතු වල සම්බන්ධ වෙනවා. ඍජුව හෝ වක්‍රව. මේ නිසා මේවා නතර කළ යුතුයි. මේක ඇවිල්ලා මං හිතන්නේ ඔය 13 වෙනි ව්‍යවස්ථා සංශෝධනය වගේ දේවල් වලට වඩා ජනයා දෙමළ ජනයා මහා පරිමාණයෙන් මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයාට ඡන්දය දුන්නේ යම් යම් මූලික කරුණු ඉෂ්ට කර ගැනීම සඳහා. ඔය මිලිටරි ඩිමිලිටරයිසේෂන් නැත්තම් ඒ මිලිටරි පාලනයෙන් උතුර ප්‍රදේශයේ මුදවා හැරීම. ඊළඟට ඒ ජනයාගේ ඉඩම් ආපසු ඒ අයිති අයට මේ පැවරීම ඔය අධි ආරක්ෂක කලාප ඉවත් කළා. මේවා මූලික වශයෙන් මේ මහජනයා බලාපොරොත්තු වෙච්ච දේ අර දීර්ඝකාලීන දේශපාලන පරිවර්තන වලට වඩා. ඒ නිසා ඒවට ඒ ප්‍රමුඛත්වය දිය යුතු තිබුණා. නමුත් අවාසනාවකට වගේ මම දන්නේ නැහැ අත් වශයෙන්ම තවමත් මේ අධි ආරක්ෂක කලාප වලට කොයිතරම් ඉඩම් ප්‍රමාණයක් ලබාගෙන තිබෙනවද කියලා. නමුත් පේන විදිහට ඒ දෙමළ ජනයා තවමත් සතුටු නැහැ මේ තත්ත්වයේ ප්‍රගතිය පිළිබඳව. ඉතින් ඒකට අපිට කරන්න තියෙන්නේ අපි මේ ප්‍රශ්න දිගින් දිගට මතු කළ යුතුයි. ඒක පොදුවේ අර ඊටාම බරපතල මතභේදාත්මක දේශපාලන කරුණු විසඳීම සඳහා යනවාට වඩා ඒවත් අවශ්‍යයි. නමුත් මේ අවස්ථාවේ ක්ෂණිකව ගත යුතු ක්‍රියාමාර්ග තිබෙනවා. දෙමළ ජනයා අත් වශයෙන්ම මේ කියන්නේ සිංහල ජනයා මුහුණ නොදුන්නු බරපතල ආණ්ඩු මේ අර යහපාලන ගැටලු ගණනාවකට මුහුණ පාලා තිබෙනවා. ඒවට මුලින්ම ආමන්ත්‍රණය කළ යුතුයි. ඒවා වහම කළ යුතු දේවල්. ඒවා දවස් 100ක් බලා ඉන්න සිටිය යුතු නැති දේවල්. ඉතින් එසේ කිරීම අවශ්‍යයි. නමුත් අවාසනාවකට ඒ සඳහා තියෙන උනන්දුව ක්‍රමයෙන් හීන වෙන බව තමයි මටත් පේන්නේ.
உங்களுடைய கேள்வி எனக்கு புலப்படுகின்றது. அது தமிழ் மக்களுடைய உணர்வுகள், தமிழ் மக்களுடைய தேவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இராணுவ குடியிருப்புகள், அதாவது இராணுவ மயப்படுத்தல் போன்ற விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் வடகிழக்கில் இடம்பெற்றிருக்கின்றது. இது ஒரு வகையில் மிலிட்டரைசேஷன், அதாவது இராணுவ மயப்படுத்தலுக்கு உட்பட்டிருக்கின்றதாகத்தான் எங்களுக்கு புலப்படுகின்றது. இது 100 நாட்கள் நாங்கள் காத்திருக்க தேவையில்லை. இது அரசாங்கம் மாறிய உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதாவது டிமிலிட்டரைசேஷன், இராணுவ மயப்படுத்தலை உடனடியாக அகற்றப்படுவது. இராணுவ குடியிருப்புகளை இராணுவம் அங்கு முகாமிட்டிருந்தால் அங்கு ஒரு இராணுவம் ஒரு இடத்துக்கு செல்வது, முகாம்கள் இடுவது என்றால் அந்த பகுதிகளில் பாதுகாப்பு. ஆனால் இலங்கையை பொறுத்தளவில், அதாவது உங்களுக்கு தெரியும், தமிழீழ விடுதலை புலிகள், அதாவது எல்டிடிஇ பொறுத்து, எல்டிடி போன்ற ஒரு அமைப்பு ஒரு இலங்கையில் மீண்டும் தலை தூக்குவது என்பது அது ஒரு என்னை பொறுத்து, எனக்கு தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம், அது ஒரு நடக்காத ஒரு விடயம், அது கனவாகத்தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த புரட்சியை அடக்கிவிட்டதாகத்தான் நான் கருதுகின்றேன். ஆனால் இது ஒரு சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுடைய ஆவலாக இருக்கலாம், எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம். ஆனால் அங்கு வாழ்கின்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு அது அல்ல. இராணுவ மயப்படுத்தப்பட்டிருக்கின்ற பகுதிகளிலிருந்து தங்களுடைய காணிகளை விடுவிப்பது, அந்த குழந்தை காணாமல் போனவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பெற்றுக் கெடுப்பது, இவ்வாறான விடயங்கள் தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதாவது என்னை பொறுத்தளவில் நான் ஒரு சாதாரண இலங்கையுடைய உத்தியோகத்தர்கள், அரசாங்கம், கடந்த அரசாங்கங்கள் யுத்தத்தை எவ்வாறு பார்த்தது போன்ற ஒரு விடயமாக நான் பார்ப்பதில்லை. நான் இந்த யுத்தத்திற்கு முற்றாக ஒரு கருத்துடையவராக இருக்கின்றேன், யுத்தத்தை விரும்பாதவராக இருக்கின்றேன். எனவே இந்த பொதுமக்களுடைய இராணுவம் அந்த பொதுமக்களுடைய வேலைகளில் தலையிடுகின்றது, அவர்களுடைய அச்சுறுத்தலாக இருக்கின்றது, அவர்களுடைய அன்றாட செயற்பாடுகளுக்கு. இவைகளை நான் 100 நாள் மைத்ரிபால சிறிசேனுடைய வேலை திட்டம் முடிவரையும் வரை காத்திருக்காமல் உடனடியாக செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அபாவாகவும் இருக்கின்றது. அதற்காகத்தான் நாங்கள் பல இடங்களில் குரல் கொடுத்தும் இருக்கின்றோம். தொடர்ந்து திரு சிவலிங்கம் அவர்கள் இங்கு இணைந்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து நேயர்களுடைய கேள்விகளையும் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஐபோன் டாக்டர். ஐபோன். I am very grateful and pleasure to having with us to give a viewpoint in our soil. Yeah, thank you very much. I want to start from a personal question because you are very soft-spoken person. I noticed in Katana program in TV some time ago. Where did you get this strength? Because during the last more than 2 years, we are fighting for the rights of the students and also 6% allocation, the 6% of GDP to allocate for the education expenses. So during that period, you had so much of troubles and many students also were killed. Where did you get this strength? Well, you mean the personally or as a collective strength? Personally, because I don't know whether I can answer that question, but this. Well, I have been in the political field for the last more than 30 years, I guess. So therefore, it's it's part of my upbringing. I don't know if I have any, if you say that my ability to be soft spoken and that is my strength. So that is because of maybe the experience that I was having, and also this what we did in the last few years, especially in terms of the struggle for education and all that is not an individual thing. That is a collective struggle. There were large number of groups, the various groups, and the academic community, the university students, and also other groups related to education sector, the school teachers and school administrators, and other trade unions,
the political party. That's a collective struggle. That is the one of the rare occasions where the democratic forces get together and fought for a common cause. So I think that's I had the opportunity, and I was fortunate to sort of play a leading role in that struggle. So I think that collective strength gave me also the strength, as an individual. Because why I asked this question, it never happened. A pressure group within a short period of time. Yes. That amount of pressure changed the government policy. Yeah. Now the government says they will allocate 6% of the GDP. It never happened due to this pressure. So that's why the FITA, the organization you lead, it is a very powerful pressure you put forward. In spite of this, like S.V. Disanayak as a Minister of the Education, isn't it? No, I agree with you, because that is a very rare phenomenon, and I think it's not all. I don't think that that we have won the struggle 100%. Actually, as far as our some other demands are concerned, because our salary issue and some other issues related to our profession. So we have achieved significant gains, but as far as these general issues are concerned, especially the one on this the 6% of the GDP for education. So what we have achieved is only the government recognition about our the slogan of 6% of the GDP for education. But as far as the actual figures are concerned, so there is no increased allocation in the last interim budget. What has been done is that they have promised that they recognize as a policy of this, policy of allocating 6% of the GDP for education. So we have to continue the pressure. So we have to mobilize the people around this slogan. And only if we continue the pressure, maintain the pressure, and also educate the people of the importance of converting this slogan into actual state policy, that we will be able to achieve in terms of the increasing the allocation. I mean, I'm not asking to increase the 6% of the GDP. That's a big amount. Yes, in the short run, but at least to gradually move in that direction. So that is what is needed. So we have to we can be happy that at least there's an recognition from the side of the government, but that is not enough. Right? I think he needs to translate. Yeah. அதாவது இந்த திரு சிவலிங்கம் அவர்கள் ஒரு கேள்வியை வினவியிருந்தார். அதாவது நீங்கள் ஒரு கலாநிதி நிர்மலா தேவஸ்ரீ அவர்கள் ஒரு அமைதியான போக்குடையவர், உங்களோட அமைதியாக பேசக்கூடியவர். ஆனால் இந்த சூழ்நிலையில் நாங்கள் உங்களுடைய அரசியல் போக்குகளை கடந்த 2 வருடங்களாக நாங்கள் அவதானித்து வருகின்றோம். நீங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள், பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அனைத்தையும் ஒன்று சேர்ந்து கொண்டு பூட்டா என்ற அமைப்பினூடாக, அதாவது இலங்கையினுடைய கல்விக்கு 6% ஒதுக்க வேண்டும் என்று பெரிய ஒரு புரட்சியை இந்த நாட்டு இலங்கை மக்கள் அனைவரும் மூலமாக ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுத்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினீர்கள். உங்களுக்கு எவ்வாறு அந்த தைரியம் ஏற்பட்டது என்று திரு சிவலிங்கம் அவர்கள் கேட்கின்றனர். ஆனால் இந்த நேரத்தில் நிர்மலா தேவஸ்ரீ அவர்கள் சொல்கிறார், நான் கடந்த 30 வருடங்களாக ஒரு அரசியல் போக்குகளில் ஈடுபட்டிருக்கின்றேன். ஆனால் நான் வெளிப்படையாக இவைகளில் ஈடுபடுவது கடந்த ஒரு பல்கலைக்கழக ஆசிரியராக இருந்து கொண்டும்
கடந்த 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு உட்பகுதியில் வெளிப்படையாக நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த அரசாங்கம் சொல்கின்றது 6% என்பது இலங்கையை பொறுத்தளவில் அது மிகப்பெரிய ஒரு தொகை. அந்த மிகப்பெரிய ஒரு தொகையை அரசாங்கம் உடனடியாக அந்த கல்விக்கு ஜிடிபியிலிருந்து ஒதுக்கிவிட முடியாது. இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அரசாங்கம் படிப்படியாக ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலையில் தொடர்ந்து அந்த இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த புரட்சியாக கல்வி சம்பந்தமான ஒரு புரட்சியில் இருக்கிறோம். நாங்கள் இந்த விடயத்தில் நாங்கள் பாடசாலை ஆசிரியர்கள், பல்கலைக்கழக மட்ட விரிவுரையாளர்கள், மாணவர்கள், அனைத்து பெற்றோர்கள், அனைத்து தரப்பினரையும் இணைத்துக் கொண்டு தான் இந்த போராட்ட களத்தில் நாங்கள் இறங்கி இருந்தோம் என்று சொல்லி. Doctor, I'd like to ask two separate questions. One is about the Sri Lankan issue. The other one is diaspora issues. The first question about Sri Lankan issues, at the moment I can see we can't achieve abolition of executive presidential system. There is a tug of war is going on. The Arasiyal are blocking the move, and they are insisting 19th Amendment is enough. Then within the SLAP there is antagonism developed in between UNB and the SLAP. I don't know how do they going to manage it. That is the issue regarding the Sri Lankan problem. No, yes, that's an issue. We have to acknowledge it. But I think we cannot. I mean, it's not going to be easy. But actually, it has become bit more difficult probably because of the certain mistakes that have been done from the side of those who were in the driving seat in this whole scenario. Because I think what happened was that so there was a slight delay when these kind of things the getting delayed, the forces that are behind this whole enterprise are becoming weaker and weaker and more somewhat desperate, and then other interest grew up. So then these interest group may try to manipulate the situation. Because from the beginning it was quite obvious that the Jathika Helurumaya were not 100% in favor of the abolition. Right? So they wanted to reduce certain powers and keep in essence keep the presidential system. But that was not the majority issue. The majority issue, this as far as the memorandum of understanding MOU that was signed with all the political groups that supported the common candidate was very clear, right? So what was asked was to abolish the executive presidential system. And so therefore, unfortunately what happened was that was itself a mistake, that Mr. Maitripala Sirisena signed a separate MOU with the JHU, so which said something else. In the first place, that's a mistake, because when you have first MOU with a group of people which demanded the abolition, and so you afterwards you signed a separate one which says something else, right? In contradiction with the first one. So there's an issue. But those issues didn't come up at that moment, because everyone wanted to get rid of the Rajapaksa regime. That became the burning issue, and they tend to forget all the other secondary issues. But even at that time, I talked to my friends. I was sure that that's going to be an issue in the long run. Now it has happened. But still, I think the majority
the mindset is to, not in favor of JHU position. For some strange reasons, they are still quite adamant that, they want to have this presidential system with reduced power. But I think, I don't think that, so they will be able to, block the process for a long time. But I think still, so there is a hope. He said the cabinet papers, about the 19th Amendment, he has given some different paper to the Parliament and handed over to the another paper to the Supreme Court, and he says Ranil is manipulating the system and everything. Is that true? Well, the manipulation is not. Yes, there are a lot of manipulations. But what is interesting is that, what is important is that what is needed is to have a system where the president is no longer powerful, as in the case of the previous, system of where the executive presidential powers. Yeah. And so now, and actually Ranil Wickremesinghe is, if you go by the word that was used, and the manipulating the situation, not because of the power vested in the Prime Minister, because the Prime Minister is not a powerful one, but because of the political balance, right? But I think when you look at when you approach this the issue of constitutional change, I don't think that you can rely on the nature of the existing political balance, right? So therefore we have to look at in the long run and what kind of system we need. We need a system where there are checks and balances. Now actually, so there's a certain consensus that the president would not be the post of the president would not be reduced into a kind of nominal symbolic position like the president we had before 78. There will be some significant powers, but not the powerful the president like under the 78 constitution. So therefore, so now so there is I think the situation is not entirely pessimistic, but still that we have to keep the pressure going, especially those who are in favor of the abolition and the reduction has to be put pressure on the process. I think you need to translate. ஓகே, அடுத்து திரு சிவலிங்கம் அவர்கள் இவ்வாறான கேள்வியை கேட்டிருந்தார். நிறைவேற்று அதிகார முறை சம்பந்தமாக இலங்கையில் இந்த நிறைவேற்று 19வது அரசியல் யாப்பு சீர்திருத்தத்துக்கு ஜாதிக ஹெல உரிமை, அதாவது JHU கட்சி இதுக்கு எதிராக செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எனவே இதனை இந்த ஜாதிக ஹெல உரிமை இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால் இந்த 19வது அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஒரு நடைமுறைப்படுத்துவது சாத்தியமற்றதாக இருக்குமா என்பது சம்பந்தமாக கலாநிதி நிர்மல் தேவஸ்ரீ அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான், அரசாங்கம் இதனை எடுத்துச் செல்பவர்கள் ஒரு அமைதி போக்கை கடைபிடிக்கின்றார்கள், மிகவும் மந்தகதியில் தான் இருக்கின்றது அரசாங்கம் இதனை எடுத்துச் செல்வதற்கு. ஆரம்ப காலத்தில் அரசாங்கம் இந்த பலத்துக்கு வந்த நேரத்தில் அவர்களிடமிருந்த அந்த வேகம், அந்த இவைகள் எல்லாம் உடனடியாக குறைந்து ஒரு சுணக்க போக்கை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் இந்த சுணக்கியதன் இதனை உடனடியாக நடைமுறைப்படுத்தாமல் அரசாங்கம் இது கொஞ்சம் சுணக்கியதன் மூலமாக நான் நினைக்கின்றேன் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் ஏனைய கட்சிகள், அதாவது 1848 குழுக்களுக்கு இடையிலான ஒரு மெமரண்டம் ஆஃப் MOU ஒன்று நாங்கள் சைன் பண்ணப்பட்டது.
அந்த எம்ஓயில் குறிப்பிடப்படுகின்ற அனைத்து கட்சிகளும் ஒருமித்த ஒரு கருத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த இடத்தில் மைத்ரிபால சிறிசேனா மற்றும் ஒரு விடயத்தை நிறைவேற்றியிருக்கின்றார். என்னவென்றால் ஜேஎச்யூ கட்சியுடன், அதாவது ஜாதிக ஹெல உரிமையுடன் இணைந்து இன்னும் ஒரு அவர்களிடமிருந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயு ஒன்றை அவர்களுடன் சேர்ந்து அவர்கள் கையெழுத்திட்டிருக்கின்றார். எனவே இந்த போக்கு ஒரு மைத்ரிபாலனுடைய, அதாவது ஹெல உரிமைக்கும் மைத்ரிபாலவுக்கும் இடையிலான நெருக்கப்போக்கு இந்த விடயங்களில் ஒரு சுணக்கப்பாட்டை, அவர்களுடைய எதிர்ப்பு தன்மையை காட்டுகின்றது. எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும், அதாவது ஜாதிக ஹெலோருமே போன்ற ஒரு கட்சி இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகார முறையை அகற்றுவதற்கு அவர்கள் முற்றாக விரும்பியவர்கள் அல்ல. ஆனாலும் அவர்கள் சொல்கின்றார்கள், ஜனாதிபதிக்குரிய அதிகாரம் இருக்க வேண்டும், அது நிறைவேற்று அதிகாரம், அந்த கூடுதலான இருக்கின்ற அதிகாரங்களைத்தான் அகற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சில அவர்களுடைய கருத்துக்களும் இருக்கின்றது. எனவே அனைத்து மக்களும் ஒன்றிணைந்தார்கள். ஏனைய கட்சிகளுடைய ஒரு இலக்காக இருந்தது, அதாவது இந்த ராஜபக்ஷ ரெஜிமை விரட்டுவதுதான் ஒரு முக்கிய குறிக்கோளாக அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது. கூடுதலானவர்களுடைய போக்கு, அதாவது தற்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற கூடுதலானவர்களுடைய போக்கும், அதாவது தற்பொழுது ஜேஎச்யூ, அதாவது ஜாதிக ஹெலோருமையுடைய போக்குக்கு ஒத்தவாறாகத்தான் இருப்பதை விட அவர்கள் எதிர்மாறாக இருக்கிறார்கள். அதாவது ஜனாதிபதி முறையை முற்றாக அகற்ற வேண்டும் என்பதில் கூடுதலானவர்கள் விரும்புகிறார்கள். ஆனாலும் அவர்கள் மற்றொரு விடயத்தை சொல்கின்றார்கள், இப்பொழுது இந்த ஜாதிக ஹெல உரிமை இந்த அதிகாரத்தை இல்லாமாக்கி வைத்தால், அதாவது ரணில் விக்ரமசிங்கா இந்த அதிகாரம் சென்றடையுமோ என்ற ஒரு சந்தேகத்தின் மூலமாகத்தான். எனவே அவர்கள் சொல்கிறார்கள், முழுமையாக ஜனாதிபதி முறையை அகற்றாமல் ஜனாதிபதிக்குரிய ஒரு சில அதிகாரங்கள், நிறைவேற்று அதிகாரங்களை மாற்றிடம் அகற்றப்பட வேண்டும் என்று. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், 1978க்கு முன்பு இருந்த ஒரு ஜனாதிபதி முறைமை, அதாவது பேரளவு ஜனாதிபதி ஒரு பேரளவு நிர்வாகியாகத்தான் இருந்தார். அதாவது 78க்கு பிறகு ஜனாதிபதி 78க்கு பிறகு நிறைவேற்றிக் கொண்ட அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்தார். எனவே இப்போதைய முறையும் முற்றாக ஒழித்துவிட்டு 78க்கு முன்னர் இருந்த ஒரு முறைமையை கொண்டு வருவது அல்ல. எனவே நாங்கள் அனைவரும் முயற்சிக்கின்றோம், அதாவது மக்கள் கருத்துகள் நினைவுகின்றது, இந்த ரெஜிமை அகற்றிவிட்டு தேவைப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், ஜனாதிபதிக்கு உரிய நிறைவேற்று அதிகாரங்கள் முறைகள் ஒழிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே கூடுதலானவர்கள் விரும்புகிறார்கள், ஜனாதிபதிக்கும் ஏதோ ஒரு வகையான அதிகாரம் ஜனாதிபதியின் கையில் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தில் ஒருப்படுகின்றார்கள். I'd like to raise another question regarding the diaspora issue. It is very important because at the moment in Sri Lankan politics, diaspora is a bad word for them. Yeah. So actually there is no diaspora anymore. They are now non-resident Sri Lankan. So they have so much of issues. For example, they have land issues. Their lands are there. There is no transparent system to operate, or who they have the right or not. These are the things has to sort it out. And also during the war time, in the land deeds were transferred by political people, or some by force, or various ways they transferred the deeds of the land. This one issue that the diaspora facing. In the future of Sri Lanka, diaspora is the main component to help the country to develop in a big way, because India and China is growing economies. So Sri Lanka, if we put the input within Sri Lankan economy, it will grow very fast. So it can be helped by diaspora, especially the people English-speaking. The diaspora living in English-speaking countries like UK, Canada, America, and Australia, they can help immensely. So, is there any ideas you can any ideas to put forward to change policy decisions? Well, actually, you have, the more than one. It's a number of questions. I think the first one, regarding this, the perception, Yeah. especially
the perception, the negative perception of the diaspora among Sinhala Buddhist nationalist-minded sections. So that is actually, that is a ideologically motivated perception that, especially Tamil diaspora, it has become really a bad word, and so they are being portrayed as a group of people who are part of a global conspiracy against Sri Lanka to break up the country and support the secessionist movement, especially the LTT and so on. So this the perception was built around certain factual situations, because it is not secret that the Tamil expatriate community sort of supported the LTT. That is not a secret, and it is quite understandable, because I think the way that the Sinhala Buddhist people perceive the LTT is entirely different from the way Tamil people perceive the LTT. Because there are, of course, I'm quite familiar with Tamil politics. I know that there were the Tamil, the political landscape also as different as the Sinhala political landscape. So there are many groups who are against the LTT, but at the same time they had some kind of sympathy, because they at that time so there was a kind of sentiment among Tamil people that it is only the LTT's language that the Sinhala the politicians understand when it comes to the Tamil political demands. So there is a kind of hidden support, even though they are not supporting the LTT strategy, and so you have to understand that, right? So now I think LTT is gone. I don't think that there is the possibility of reviving coming back of LTT in the form that yes, you can come up with form an organization, but that doesn't mean that they can come to a level of the large the military formation. And so we have to change that perception now. That as Sinhala Buddhists, they have to understand that there are various group of people, there are various views among Tamil expatriate community, and so they are part of the so now I'm in France, and I met a meeting the Sinhala expatriate community. So they also have different views, different political agenda, so they are supporting different political parties. So the same theory can be applicable to the Tamil expatriates. So that is one thing. Other one is that, of course, these diaspora groups, so they have a big potential, because their income level is higher than the ordinary, the middle class people in our countries. So there is they have some kind of capacity to invest, right? And also they are helping the people in the country, and so it's a big asset, right? So this foreign remittance has been one of the main the foreign exchange earner for the country in the last the decades. So that is one thing. I think we have to change our mindset now. Actually, that you cannot continue with the May 2009 mindset. Right. So that is one of the challenges faced by the southern politics.
southern politics are not sort of change their mindset, right? So they are still looking at even the former president Mahinda Rajapaksa. So unfortunately, he also claims that that he was defeated by the the separatists, right? So that is very unfortunate, and it's quite problematic that that kind of claim coming from yes. Yes, so therefore it's something that we have to take think seriously. What else said? I'm trying to get it from you that because the situation is changed and the economic policies they are going to implement different kind of economical. They want to see different kind of economical situation. So the diaspora can contribute towards that. So is there any policy decision, for example, dual nationality? At the moment they have introduced. They introduced. I think to 5 lakhs or something like that. They defined by amount of money. Mm-hmm. But for the diaspora, it is different. They are both right. So they have to define the dual nationality in a different way. Have you got any ideas to put forward some kind of... Yeah. No, well, I'm just thinking aloud with you. I mean, I think the what is important is that we have to understand that we are living in a different era. Right? Yeah. So now, actually, of course, we have the conventional nation-state boundaries. Yeah. Right? But people move freely. Yeah. Right? So people, they move across the borders and settle in different countries, but they keep their loyalty towards their, birthplaces, and so they have relatives and, various, the links with their, the land of origin, and probably they are willing to come back and settle at later stage of their lives, which actually happen many times. So they send money, and so that's a kind of new political economy. Yep. Right? So what is important is that that we have to think out of the box. So when you are dealing with these kind of realities, so there I completely agree with you. Because the now actually, so they are determining this dual citizenship issue on the basis of the financial, the strength of the person, right? Yeah. But there are other issues, of course, and I mean there's a the big issue about this the one of the leaders of this the Frontline Socialist Party, exactly. Mr. Kumar Gunaratnam. Where he also, they want to is an Australian citizen, but even the Sri Lankan citizen, that's an issue. I mean, that's a genuine issue there. Over certain circumstances, he had to leave the country, and now he has to come back and settle there and engage in his political activities. But, the government is just hiding behind some legal constraints. But when you are thinking about a kind of reconciliation, so these issues have to be part of the the reconciliation process, right? So that's why I'm thinking that we have to think the out of the box in addressing these kind of issues. I think you need to translate and Okay. நன்றி. சிவலிங்கம் அவர்கள் கேட்டிருந்தார்கள் இலங்கையில் இருந்து புலப்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் சம்பந்தமாக. அதாவது திரு நிர்மல் தேவஸ்ரீ அவர்கள் குறிப்பிட்டார், சிங்கள பௌத்த தேசியவாதிகள் மத்தியில் தமிழ் டயஸ்போரா என்கின்ற வார்த்தை ஒரு மிகவும் ஒரு கூடாத வார்த்தையாக, அதாவது சிங்கள பௌத்த தேசியவாதிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு வார்த்தையாகத்தான் அது ஒரு பாவிக்கப்பட்டதாகும்.
நிர்மல் தேவஸ்ரீ அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாங்கள் இங்கு மறைப்பதற்கு எங்களுக்குரிய ஒரு ரகசியம் எதுவும் இல்லை, நாங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். LTT என்கின்ற ஒரு அமைப்பு சர்வதேச ரீதியாக ஒரு பயங்கரவாத அமைப்பாக, தடை செய்யப்பட்ட அமைப்பாக அவ்வாறு செயற்பட்டார்கள் ஆரம்ப காலத்தில். ஆனால் அவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் மத்தியில் பிரபல்யமாக இருந்தார்கள். ஆனால் இங்கே நாங்கள் நோக்கத்தக்கது என்னவென்றால், இன்று இலங்கையில் வாழ்கின்ற ஒரு மக்கள் மத்தியில் LTT என்கின்ற ஒரு அமைப்பு இதற்கு பிறகு தலை தூக்குவதற்கு முடியாத அளவுக்கு அங்கு இல்லாது ஒழிக்கப்பட்டது. மீண்டும் அவ்வாறான ஒரு அமைப்பு தலை தூக்குவதற்கான சாத்தியங்கள் இல்லை. ஆனால் சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அந்த LTT என்கின்ற ஒரு அமைப்பு மீண்டும் உருவாகி ஒரு சங்கமாக உருவெடுப்பதில் எந்தவிதமான ஒரு தவறும் இல்லை. அவர்கள் அப்படி உருவாகலாம். ஆனால் நாங்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், முன்னில் இருந்தது மாதிரி ஆயுதம் தூங்கி போராடுகின்ற அளவுக்கு பல இராணுவங்களை கொண்ட அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டுமான ஒரு அமைப்புக்கு வருவது ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சிங்கள மக்கள் பத்தியில் LTT என்கின்ற ஒரு அமைப்பு தற்பொழுது கம்ப்ளீட்டாக அது முற்றாக முடிந்துவிட்ட ஒரு விடயம். எனவே நாடு கடந்து வாழ்கின்ற மக்கள் மத்தியில், தமிழ் மக்கள் மத்தியில் மற்றொரு விடயம் இருக்கின்றது. அவர்கள் இலங்கைக்கு தங்களுடைய நாடு கடந்து வாழ்கின்றார்கள். அவர்கள் பிறந்த நாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் இந்த நாட்டிலிருந்து அவர்களுடைய முதலீடுகளை இலங்கையில் அவர்கள் செய்யலாம். நாங்கள் இதற்கு எங்களுடைய அதாவது மைண்ட் செட், எங்களுடைய சிந்தனை போக்கில் மாற்றங்கள் தேவைப்படுகின்றது. அதாவது 2009ஆம் ஆண்டு மே 2009க்கு முற்பட்ட இருந்த ஒரு அமைப்பு அல்ல தற்பொழுதுடைய நாட்டினுடைய நிலவரம். எனவே தற்பொழுது அந்த நாட்டினுடைய மக்களுடைய தேவைகள் வித்தியாசமாக இருக்கின்றது, அவர்களுடைய நிலைமைகள் வித்தியாசமாக இருக்கின்றது. எனவே தற்பொழுது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள், நீங்கள் அங்கு நாடு திரும்பலாம், உங்களுடைய முதலீடுகளை அங்கு செய்யலாம், அதில் எந்த விதமான தடைகளுக்கும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனவரி 8ஆம் தேதி முதல் இந்த நாட்டிலிருந்து ஜனாதிபதி ஒரு ரெஜிமிலிருந்து தூக்கி எறியப்படும் மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் அரசியலுக்கு வருவதற்காக தமிழ் டயஸ்போரா புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களை ஒரு இலங்கை மக்கள் மத்தியில், அதாவது தெற்கு மக்கள் மத்தியில் அவர்களை ஒரு பிரிவினைவாத ஒரு அமைப்பாகத்தான் காட்ட முயற்சிக்கின்றார். எனவே இந்த ஒரு நிலைப்பாடு தான் அங்கு காணப்படுகின்றது. எனவே இந்த நிலைப்பாட்டில், அதாவது இலங்கையில் உள்ள தென்பகுதியில் வாழ்கின்ற தேசியவாதிகள் மத்தியில் இவர்கள் இந்த பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒற்றுமையை குலைப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடுகின்றார்கள். மற்றொரு கேள்வி கேட்டிருந்தால், இலங்கையிலிருந்து வழங்கப்படுகின்ற 2 டுவல் சிட்டிசன், அதாவது குடியுரிமை, மீண்டும் இலங்கை குடியுரிமை பெற்றுக்கொள்வது சம்பந்தமாக. எனவே நாங்கள் இது தேவஸ்ரீ அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், சர்வதேச சாசனங்களுக்கு உட்பட்ட பிரகாரம் ஒவ்வொரு நாடு தன்னுடைய இந்த நாட்டின் எல்லைகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த எல்லைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் யாருக்கும் இந்த நாட்டுக்கும் போகலாம், இந்த நாட்டுக்கும் வாழலாம், இவ்வாறான அதிகாரங்கள் அனைவருக்கும் எங்கும் போவதற்கு வருவதற்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள், இலங்கையில் நீங்கள் சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள், அவர்கள் வேறு நாட்டு குடியுரிமைகளை பெற்றிருந்தாலும் ஆனால் அவர்கள் இலங்கை பிரஜைகள், எனவே அதில் மாற்றம் எதுவும் இல்லை. நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கருத்தில் நான் முற்றாக ஏற்றுக்கொள்கின்றேன், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அவை சம்பந்தமாகவும் சிந்திக்கப்பட வேண்டும். எங்களுடைய நாட்டில் உங்களுக்கு தெரியும், அந்த குமார் குணரத்னம் என்கின்ற ஒரு முற்போக்கு சோசலிச முன்னணியின் தலைவராக இருந்து கொண்டு அவர் புலம்பெயர்ந்து ஏதோ அரசியல் காரணங்களாக புலம்பெயர்ந்து வந்தார். மீண்டும் இந்த இலங்கைக்கு வந்து தங்களுடைய அரசியல் செயற்பாட்டை அவர் முன்னெடுக்கின்றார். ஆனால் இது அரசாங்கம் அவருக்கு குடிமுறை வழங்குவதற்கான ஏதோ ஒரு அரசாங்கம் இதில் இருட்டடிப்பு செய்வதை போல் எங்களுக்கு தோன்றுகின்றது. ஆனால் இங்கு தேவைப்படுகின்றது மக்கள், அந்த நீங்கள் பிறந்த மண், அந்த வரலாம், இவை சம்பந்தமாகவும் நாங்கள் குரல் கொடுப்பதற்காக சிந்திக்கின்றோம். தொடர்ந்து இங்கே நேயர்கள் காத்திருந்தார்கள். அதிலே முதலிலே வந்திருந்த நேயர் அவர் காத்திருந்தால் அவரை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். நீண்ட நேரமாக காத்திருந்தார், அவை தொடர்ந்து துண்டிக்கப்பட்டிருக்கும். அடுத்து ஜெர்மனியில் இருந்து இணைந்திருந்தார். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். நீங்கள் உரையாடுங்கள். இன்னும் முடியல கேட்டுக்கொண்டிருக்கோம். நீங்கள் உரையாடுங்கள். இணையதளத்தினூடாக சற்று தாமதமாகத்தான் வரும் நினைக்கின்றோம். நான் கேள்விகள் கேட்கிறதான் என்ற நோக்கம். கேளுங்கள். பேராசிரியர் நிமால் அவர்தானே? ஆமாம். முழுமையான பேர் சொல்லுங்க. நிமால் வணக்கம் பேராசிரியர் அவர்களே, ரஞ்சித் அவர்களே.
வணக்கம். ஆய்பா. நான் உங்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம் என்று நான் நம்புகிறேன். முதலாவது கேள்வி என்னென்றால், நீங்கள் இணையதளத்தின் ஊடான அந்த ஒலிபரப்பை நிறுத்திவிட்டு தொலைபேசி ஊடாக உரையாடுகின்ற போதுதான் உங்களுக்கு இலகுவாக இருக்கும், அல்லது நீங்கள் உரையாடுவது சற்று தாமதமாகத்தான் வரக்கூடிய, நீங்க அதை நிறுத்திவிட்டு தொலைபேசி ஊடாக உரையாடுவீர்களான இலகுவாக இருக்கும். என்னுடைய கேள்வி, முதலாவது கேள்வி என்னென்றால், 19வது அரசியல் யாப்பு சார்ந்து சில திருத்தங்கள் செய்வதானாலும் கூட அல்லது முழுமையாக அகற்றுவதானாலும் கூட பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகள் பெற மைத்ரிபால அரசாங்கத்தில் முடியுமா, அல்லது சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லவும் தயாரா? இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த தமிழ் சிங்கள உறவு சார்ந்து நாங்கள் இன்று நேற்றல்ல நீண்ட காலமாக அது சார்ந்து நான் குரல் கொடுப்பவன். அந்த வகையிலே அந்த வகையிலே இன்றைய ஆட்சியை அமைப்பதற்கு தமிழ் இஸ்லாமிய சிறுபான்மையினருடைய ஆதரவு மிக பெரும்பான்மையாக கிடைத்தது. அவர்கள் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இன்றைய அரசுக்கு தங்களுடைய வாக்குகளை அளித்ததனால், நீங்கள் உண்மையிலே நேசக்கரம் நீட்டுபவர்களாக இருந்தால் தமிழ் அரசியல் கைதிகளை, தமிழர்களுடைய நிலங்களை, தமிழ் பகுதிகளில் இருக்கிற இராணுவங்களை வெளியேற்றி அவர்களை கைதிகளை விடுதலை செய்தும் நிலங்களை கையளித்தும் இராணுவத்தை வெளியேற்றியும் உங்களுடைய நேசக்கரங்களை நீட்டி தமிழ் சிங்கள உறவை வளர்க்க நீங்கள் தயாரா? அப்படி என்றால் எப்ப? மற்றது, இந்த 100 நாள் வேலை திட்டம் என்று சொல்லி வந்ததன் மூலம் கிட்டத்தட்ட 100 நாளை அணுகுகிறது. இந்த வகையில் நீங்கள் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஆற்றிய பங்கு என்ன? அடுத்தது, நீங்கள் கூறினீர்கள் 58 லட்சம் சிங்கள பௌத்த, நீங்கள் அழகாக கூறினீர்கள் சிங்கள பௌத்த வாக்குகள் பெற்றவர் மஹிந்த. அப்படி என்றால் இந்த 58 லட்சம் மக்களை நீங்கள் வென்றெடுப்பதற்கு, அதாவது தமிழர்களுடைய உரிமை நலன் சார்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்றால் இந்த 58 லட்சம் சிங்கள பௌத்தர்களை வென்றெடுக்கின்ற உங்களுடைய செயல்பாடுகள் இப்படியாக இருக்கும். அண்மையில நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்ப ஒருவர் சொன்னார், கருப்பு பணம் இப்பொழுதுதான் இந்த அரசாங்கத்துல வந்திருக்கு, அதால பொருள்கள் மற்றும் இன்னொரு எண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கிறது. ஒரு கருப்பு பண முதலாளிகளை ஆதரிக்கிற ஒரு அரசு சொல்ல வாரீர்கள். ஒரு கருப்பணத்தை இப்பொழுது இந்த ஆட்சியில் கொண்டு வந்திருப்பவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு அரசியல் என்று சொல்ல, இந்த விடயம் சார்ந்து உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். මම ඔබතුමාගේ ප්‍රශ්න දෙකක් තුනක් යොමු කරලා තියෙනවා. එතුමා මේ එක දෙයක් ඔබතුමා අහන ප්‍රශ්නයක් 19 දහමේ ව්‍යවස්ථාව සම්බන්ධව මේ ආණ්ඩුවට මේ 19 ව්‍යවස්ථාව කියන්නේ ක්‍රියාත්මක කරන්නට පාර්ලිමේන්තුවෙන් 3/2 බලයක් අවශ්‍යයි. එහෙමනම් මේ මෛත්‍රීපාල රජයට 3/2 බලයක් තිබෙනවද? එහෙම නැත්නම් මේගොල්ලෝ මහජන මත විමසීමකට යනවද කියන එකක් එතුමාගේ පළවෙනි ප්‍රශ්නයක් වෙලා තිබුණේ. එතුමා තවත් දෙවෙනි ප්‍රශ්නයක් කියනවා මේ මෛත්‍රීපාල රජයට ශ්‍රී ලංකාවේ තිබෙන දෙමළ හා මුස්ලිම් සංවිධානවල බොහෝ දුරට ඒගොල්ලෝ මේ මුස්ලිම් අය ඡන්ද ලබා දුන්නා. නමුත් මේ අය දෙමළ සිංහල මුස්ලිම් සිංහල ජනයා අතර ඒගොල්ලෝ සහයෝගයක් මේ ආගමික සංහිඳියාවක් නැත්නම් ජාතීන් අතර සංහිඳියාවක් මෙවැනි ඇති කිරීමට මේ ආණ්ඩුව මොනවැනි පියවරක්ද දැනට අරන් තිබෙන්නේ? එවැනි දෙයක් මේ ආණ්ඩුව ක්‍රියාත්මක කරනවද කියන එක තමයි එතුමාගේ දෙවෙනි ප්‍රශ්නේ වෙලා තිබෙන්නේ. අනිත් එක මේ දවස් 100 වැඩසටහන ගැන ඔබතුමාගේ අදහස මොකක්ද? මේ දවස් 100 වැඩසටහන මේක ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් කියලා ඔබතුමා හිතනවද? මේ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාට 158ක් මේ ලක්ෂ 58ක් සිංහල බෞද්ධ ඡන්ද ලැබුණා කියලා කිව්වා. හැබැයි ඒ ඡන්ද පදනම් ටික කොහොමද නැතුව නැත්තම් මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයාගේ ආණ්ඩුවට ඉදිරියට යන්න පුළුවන් නැත්තම් ඒ අයගේ හිත දෙනවා ගන්න ඕගොල්ලන්ගේ මොන හද වැඩපිළිවෙලක් තිබෙන්නේ කියන එක.
ඒ වගේම තවත් ප්‍රශ්නයක් කිව්වා. එතුමා මේ කිව්වා මෑතකදී මම එක වැඩසටහන ගියා. එතුමා කිව්වා මේ රජය තුළ බොහෝ මේ තරම් කාලයක් තිස්සේ හංගගෙන හිටපු බ්ලැක් මනිස් දැනට මේ ආණ්ඩුවෙන් ඒක කොහොම හරි ඒගොල්ලන් නිදහස් කරලා තිබෙනවා. ඒ හින්දා ඒ බ්ලැක් මනිස් ටික නැත්නම් ඒ ෂෙයා මාකට් එකට ඒ සල්ලි ටික ඔක්කොම ආවට පස්සේ ඒ ෂෙයා මාකට් රේට් එක සම්පූර්ණයෙන්ම ඉහළ තත්වයකට ගිහිල්ලා තියෙනවා. ඒ වගේම විදේශ විනිමය ඩොලර් එකේ කරන්සි රේට් එක ඉතාමත් පහළ තත්වයකට අවිල්ලා තිබෙනවා. ඒ වගේම යූරෝ රේට් එක අඩු වෙලා තිබෙනවා. මේ දිහා බැලුවොත් එහෙම අපිට ප්‍රශ්නයක් මොන නැගෙනවා. මොකද්ද කිව්වොත් මේ ආණ්ඩුව මොනතරම් ඉන්වෙස්ට්මන්ට් එකක් ලබා ගත්තේ නැහැ. නමුත් මේ ආණ්ඩුවේ ඇතුළෙන්ම ඉන්න මේ සල්ලිකාරයෝ ටික UNP ආණ්ඩුවක් ආවම පස්සේ ඒ සල්ලි ටික කොහොම හරි ඒගොල්ලෝ අතට යොමු කරනවා. ඒකෙන් හින්දා තමයි මේ රේට් එක ඉහළ යන එක විදේශ විනිමය වල පහතට යන තත්ත්වයක් අපිට දැනෙන්න ලැබෙනවා කියලා ඒක අපි ආරංචි වුණා. ඒ සම්බන්ධව ඔබතුමාගේ අදහසත් අපි දැනගන්නට කැමතියි. නෑ අවසාන කාරණේ සම්බන්ධයෙන් නම් මම හිතන්නේ මට උත්තර දෙන්න අපහසුයි. මොකද අත් වශයෙන්ම ඔයවැනි ආර්ථික කාරණා පිළිබඳව මම විශේෂඥයෙක් නෙවෙයි. නමුත් මට මෙහෙම කියන්න පුළුවන්. ඔබතුමා කියන කාරණය එක පැත්තක තමයි සාමාන්‍යයෙන් ආර්ථිකයන් වල ඔය වගේ කෙටි කාලීන දේවල් තියෙනවා. ප්‍රසිද්ධ අර ජෝර්ජ් සොරොස් පිළිබඳ මේ කාරණේ තියෙනවනේ. අර මේ කියන්නේ ඒ වගේ අර මේ ආර්ථිකයන් ගොඩක් දුවන්නේ අර ස්පෙකියුලේෂන්ස් උඩනේ. බොහොම අර සමපේක්ෂණය කියන දේ. ඉතින් ඒක උඩ කෙටි කාලීනව ඇති වෙන යම් වෙනස්කම් තියෙනවා. නමුත් දීර්ඝ කාලීන අත් වශයෙන්ම අද අවශ්‍ය කරන්නේ අපේ ආර්ථිකයට මේ දීර්ඝ කාලීන ආයෝජන. ආර්ථික වශයෙන් සස්ටේනබල් ආර්ථික වශයෙන් කල්පවත්න ආයෝජන. මේ වගේ අර පොඩි කෙටි කාලීනව ඇති වෙන මේ ඔබ කිව්වා වගේ අර හැංගිලා තිබුණු සල්ලි එළියට ඇවිල්ලා ඒ වගේ ඒවා නෙමෙයි. ඒවා මගින් ඇති වෙන උච්චාවචනයන් අර ෆ්ලක්චුේෂන්ස් උඩ සම්පූර්ණ රඳාපවතින හැකියාවක් නැහැ. ඒක නමුත් අර මම කියන්න කැමතියි ඒ පිළිබඳව සාකච්ඡා කිරීමට මම ඒ සම්බන්ධ විශේෂඥයෙක් නෙවෙයි. නමුත් මට අර කාරණේ කියන්න පුළුවන් අර දීර්ඝ කාලීනව ආර්ථික ශා බැලිය යුතුයි. කෙටි කාලීන අර දේශපාලන මැතිවරණ වාසී ඒවට සීමා ඒ කාරණේ අවශ්‍යයි. දැන් ඉන්පසු ඔබ මතු කරපු මුල් කාරණේ ගත්තොත් දැන් 19 වෙනි සංශෝධනයේට 3/2ක් අවශ්‍යයි කියන එක. දැන් ඒක ඇත්ත. දැන් මේ ආණ්ඩුවට සහයෝගය දක්වපු පිරිස ගත්තොත් එක්සත් ජාතික පක්ෂ ජනතා විමුක්ති පෙරමුණ TNA මුස්ලිම් කොංග්‍රසය මේ අයට එකතු වුණාම 3/2ක බලයක් නැහැ තමයි. නමුත් දැන් අපි කියන්නේ මේක ආරම්භයේදී විසඳුවේ යුතුව තිබුණේ දැන් මේ 19 වෙනි ව්‍යවස්ථා සංශෝධනය ඒක සාමාන්‍යයෙන් සෑම පක්ෂයකම ඉල්ලීමක් විදිහට තිබුණු දෙයක්. එතකොට ඒ නිසා ඒ වෙලාවේ ඒක ඉක්මනින් ඉදිරිපත් කරා නම් කාටවත් මේකට විරුද්ධ වෙන්න හැකියාවක් නැහැ. එහෙම විරුද්ධ වෙනවා නම් මැතිවරණ මේ පාර්ලිමේන්තුව විසිරුවා හැරීමේ හැකියාව තිබුණා. ඒ වෙලාවේ පාර්ලිමේන්තුව විසිරවන්නත් කැමැත්තක් නැහැ. මොකද ගොඩක් අයට ඕනේ අර අවුරුදු 5 පිරෙන වෙලාවෙ මේ විශ්‍රාම වැටුප ලබා ගැනීම සඳහා අවශ්‍යතාවය තිබුණා. එහෙම නැත්නම් ඒ වෙලාවේ විසිරුවලා නව මැතිවරණයකට යා යුතු තිබුණා. ඉතින් නමුත් ඒ ක්‍රියාවලිය නැතුව මෙතන යම්කිසි විදිහක අර ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ පිරිස් තමන්ගේ පැත්තට හරවගෙන ඒ වගේ ක්‍රියාවලියක් ඇතුලේ තමයි යන්නේ හදන්නේ. ඉතින් ඒ ක්‍රියාවලියේදී එයාගේ යම් අර මැනිපියුලේෂන්ස් එයාගේ හැසිරීම මේවට සහ එයාට අල්ලස් දෙන්න වෙලා තියෙනවා. දැන් ඇමති තනතුරු ඒ අනාදි වශයෙන් ගැටලු මතුවලා තිබෙනවා. ඉතින් ඒවා මේ ක්‍රියාවලියේ තිබෙන ගැටලු අපි මම කලිනුත් ඒ ගැන සඳහන් කරා. මේ ක්‍රියාවලියේ තියෙන ගැටලු. නමුත් දැන් මේ අපිට මේ ක්‍රියාවලියෙන් ආපහු හැරෙන්න බෑ. මොකද ජනවාරි 8 වෙනිදා ජනවරමක් ලැබුණේ මූලික වශයෙන් මේ විධායක ජනාධිපති ක්‍රමය අහෝසි කිරීම සඳහා. ඒ නිසා ඒක අහෝසි කළ යුතුයි. ඒ සඳහා අවශ්‍ය නම් ජනමත විචාරණයක් අවශ්‍ය නම් ජනමත විචාරණ පැවැත්විය යුතුයි. ඉන්පසුව 3/2ක් ලැබෙන්නේ නැත්නම් ඒ 3/2ක් ලබා ගන්න හැකි වෙන පරිදි මහජනයා ඉදිරියට යාම අවශ්‍යයි. මෙවැනි දේවල් සාකච්ඡා කළ යුතුයි. ඒක නිසා මේවා අත් වශයෙන්ම ඔය ඒ ව්‍යවස්ථාවේ තිබෙන විධිවිධාන තුලින්ම විසඳෙන ප්‍රශ්න නෙමෙයි.
ඒවා ඊට වඩා මහජනයාගේ මැදිහත් වීම මත ඒ විවිධ පවත්නා දේශපාලන සමතුලනය මත විසඳන ප්‍රශ්න. ඉතින් ඒ නිසා තවමත් මම දන්නේ මම හිතන්නේ දැන් ඔය ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය තුල යම් කිසි විදිහක මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයාත් චන්ද්‍රිකා මහත්මියත් ඒ බලය තහවුරු කරගෙන තියෙන තත්ත්වයක් තුල ඒකඟතාවයකට පැමිණියොත් 3-2 ලබා ගැනීම පිළිබඳ ප්‍රශ්නයක් මතුවෙන එකක් නැහැ කියලා මම හිතන්නේ. ඉතින් ඒ වගේම ජනමත විචාරණයකදී වුණත් මම හිතන්නේ නැහැ ඔය මේ මහින්ද රාජපක්ෂ මහත්මයාට අර 158 නෙමෙයි මේ 158 සම්පූර්ණයෙන් ලබා ගන්න පුළුවන් වෙයි කියලා. ඉතින් ඒක අනිත්තර ඊළඟ ප්‍රශ්න මොකද්ද? අනිත් එක මේ ඒගොල්ලෝ ප්‍රශ්නයක් ඇති කරා මේ දවස් 100 වැඩසටහන. දවස් මෙහෙමයි. දැන් දවස් 100 වැඩසටහන ගැන මගේ අදහස නම් තරමක් වෙනස්. ඒ කියන්නේ මම ඒ දවස් 100 ඉතින් විවිධ දේවල් තිබෙනවා. දැන් මම බලන්නේ දවස් 100 කියන ඒ අර බොහොම ටිකක් ඒක අර සිම්බොලික් පැත්ත ගැන නෙමෙයි. දැන් මේ ප්‍රතිසංස්කරණ වැඩපිළිවෙල මූලික වශයෙන් ওই විධායක ජනාධිපති ක්‍රමය අහෝසි කිරීම, මැතිවරණ ක්‍රමය සංශෝධනය කිරීම සහ කොමිෂන් සභා යන ආදී පත් කරලා යහපත් ආණ්ඩු කරන නැත්නම් good governance කියන ඒ தත්ත්වයට අදාළ යම් යම් ප්‍රතිසංස්කරණ මේවා ක්‍රියාත්මක කිරීම. දැන් මේවා තමයි මට වැදගත්. මට කියලා කියන්නේ මේ මමත් මේ MOU ගිවිසුමට අත්සන්කර අවබෝධතා ගිවිසුමට අපිට මූලික වශයෙන් වැදගත් ඒ කාරණා. ඉතින් ඒවා ක්‍රියාත්මක කිරීම අවශ්‍යයි. ඊට අමතරව සාමාන්‍ය මහජනයා බලාපොරොත්තු වෙන දේවල් තිබෙනවා. ඒ සම්බන්ධයෙන් මම හිතන්නේ මහජනයා අර සතුටුම තත්වයක නෙමෙයි ඉන්නේ. හරි? එහෙම යම් කිසි ඔය ආයවැයෙන් ලැබුණු යම් සහන පිළිබඳව සතුටු වුණා. නමුත් ඒවා පිළිබඳව ඒවා නිකන් ඒ වෙලාවට සතුටු වුණාට දීර්ඝකාලීන වශයෙන් අර කියන්නේ වෙනසක් දැන් මේ ජනයා අහන්නේ කෝ යහපාලනය කෝ බලාපොරොත්තු වෙනස මේවා ඉතින් මේවා ප්‍රශ්න. ඉතින් මේවා අපි මං හිතන්නේ මේවා කෙටියෙන් ප්‍රශ්නකට උත්තර දීලා විසඳන්න පුළුවන් මේ ප්‍රශ්න නෙමෙයි. දේශපාලන ක්‍රියාවලින්ට මැදිහත් වීම හරහා විසඳන්න පුළුවන් ප්‍රශ්න. මං හිතන්නේ තවත් ප්‍රශ්නයක් ඇහුවාට උතුරු මේ ආගමික සංහිඳියාවක්. ඔව් මේ කියන්නේ මේ සුළු ජනවර්ගයන් විශාල වශයෙන් ඡන්ද දුන්නා. ඉතින් ඒක ඇත්ත. ඉතින් අපි මං හිතන්නේ කලිනුත් කතා කරා. ඒක තමයි ඒක තියෙන ප්‍රශ්නයක්. ඒක ලංකාවේ දේශපාලන ක්‍රමයේ තියෙන ප්‍රශ්නයක්. අර විශේෂයෙන් බහුතර ජන කොට්ටාසේ සිංහල බෞද්ධ ජනයා සිංහල බෞද්ධ නොවන ජන කොටස් වල අයිතිවාසිකම් පිළිබඳ එයාගේ දේශපාලන සංස්කෘතික අභිලාෂ පිළිබඳව දක්වන්නේ බොහොම අර නෙගටිව් මේ නිෂේධාත්මක ආකල්පයක්. ඉතින් ඒ ගැටලුව අපි ඉදිරියේ තිබෙනවා. නමුත් මෙතන ඇති දේ තමයි දැන් සාමාන්‍යයෙන් පේන විදිහට දැන් මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයාත් රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාත් ඒ වගේම චන්ද්‍රිකා කුමාරතුංග මහත්මියත් ඒ වගේම සෑහෙන දුරකට ජනතා විමුක්ති පෙරමුණත් දැනට අවබෝධ කරගනිමින් ඉන්නවා ඔය සිංහල දෙමළ සහ මුස්ලිම් ජනයාගේ අභිලාෂ පිළිබඳව. ඒ නිසා ඒ ප්‍රශ්න දිහා යම් කිසි විදිහක විවෘත මනසකින් බැලිය යුතුයි කියන කාරණය පිළිබඳ අවබෝධයක් තියෙන බව පේනවා. ඉතින් ඒ සඳහා ඒ සාකච්ඡාව ගෙන යා යුතුයි. ඒ නිසා දැන් දකුණේ යම් විරෝධතා ව්‍යාපාර තිබෙනවා. ඔය අධ්‍යාරක්ෂක කලාප ඉවත් කරනකොට ඊට විරුද්ධ විවිධ අදහස් විමල් විරවංශ වැනි අය මතු කරා. නමුත් ඒවා දැනට පේන විදිහට ඒවට විශාල මහජන සහයෝගයක් තිබෙන බව පේන්නේ නැහැ. ඉතින් මම හිතන්නේ අපිට අවශ්‍යයි අර සංහිඳියාව ජනවර්ගයන් අතර සංහිඳියාව වෙනුවෙන් පෙනී සිටින බලවේග ශක්තිමත් කිරීම අවශ්‍යයි. මම හිතන්නේ ආණ්ඩුවේ දේශපාලන නායකත්වයත් ඒ සම්බන්ධයෙන් ක්‍රියාශීලී මැදිහත් වීමක් කිරීම අවශ්‍යයි කියන එක තමයි මගේ අදහස. அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கடைசியாக கேட்ட கேள்வி, அதாவது கருப்பு பணம் சம்பந்தமாக
நான் ஒரு பொருளாதார வித்துவர் அல்ல, பொருளாதாரம் சம்பந்தமாக அவ்வளவு பெரிய ஒரு முறை இது எனக்கு தெரியாது. ஆனாலும் இது எந்த ஒரு ஆட்சி மாற்றத்தின் பொழுதும் இவ்வாறான ஒரு குறுகிய கால சில விடயங்கள் அந்த ஒரு மக்களை குதூகலப்படுத்துவதற்கு அந்த அரசாங்கங்கள் மேற்கொள்கின்ற ஒரு விடயம். ஆனால் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல. இருந்தாலும் நாங்கள் தற்பொழுது இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சியை காட்டுவதற்காக தேவைப்படுகின்றது என்பது இலங்கையின் ஒரு நீண்ட கால முதலீடுகள் தான் தேவைப்படுகின்றது. அது அல்லாமல் நீங்கள் குறிப்பிட்ட போன்ற ஒரு விடயங்கள் சம்பந்தமான அது சம்பந்தமான ஒரு விடயங்கள் இடம்பெற்றிருந்தால் அது சம்பந்தமான ஒரு ஆய்வுக்குட்படுத்துவதற்கு நான் ஒரு பொருளாதார சம்பந்தமான எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு ஒரு முயற்சி தெரியாது. இருந்தாலும் ஒன்றை குறிப்பிட வேண்டும். நான் விரும்புகின்றது என்னவென்றால் ஒரு நீண்ட கால முதலீடுகள் இங்கு தேவைப்படுகின்றது என்றுதான் என்னுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அடுத்த கேள்வியாக, அதாவது 19வது அரசியல் யாப்பு நடைமுறைப்படுத்துவதற்கு கட்டாயம் 3/2 பெரும்பான்மை வாக்குகள் தேவைப்படுகின்றது. இது உங்களுக்கு தெரியும், மைத்ரிபால ஜனாதிபதியினுடைய அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக யுஎன்பி, ஜேவிபி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற பல கட்சிகள் ஒன்றிணைந்து இருந்தார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தாலும் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வது கடினம். இந்த விடயத்தில் இந்த அரசாங்கம் சில பிழைகளை விட்டிருந்தது. அதாவது இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தவுடனே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு சிலர் இந்த அரசாங்கத்தை கலைக்க விட வேண்டாம் என்று கோரியிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கலைத்து விட்டால் அந்த 5 வருடம் நிலைத்திருந்த அதற்கான பென்ஷன்கள் இல்லா போகும், சில புதிதாக பாராளுமன்றம் வந்தவர்களுக்கு அவ்வாறென்று சில கருத்து முரண்பாடுகள் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தை அமுல்படுத்தி இருந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஆதரவு இதற்கு பெற்றுக்கொள்வதற்கு இலகுவாக முடிந்திருக்கும். அல்லது நீங்கள் ஆதரவு அளிக்காவிட்டால் நாங்கள் பாராளுமன்றத்தை கலைத்து இருப்போம் என்று சொல்ல முடியும். அல்லாவிட்டால் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு இன்னொன்று அரசியல் தேர்தலுக்கு போகும் இருந்தது. அவ்வாறு சென்றிருந்தால் நிச்சயமாக மைத்ரிபாலுடைய இன்னொரு அரசாங்கம் வரும்பொழுது அந்த அரசாங்கம் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றிருக்கும். எனவே 3/2 பெரும்பான்மை வாக்கு தேவைப்படுகின்றது என்பது முக்கியமான ஒரு விடயம்தான். அது அல்லாவிட்டால், அவ்வாறு கிடைக்காவிட்டால், அதாவது மக்கள் இது சம்பந்தமாக நாங்கள் மக்கள் அபிப்பிராயத்துக்கு செல்வதற்கும் ஒரு பிரச்சனை இல்லை. அவ்வாறு சென்றாலும் பரவாயில்லை. இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்களித்தது இவ்வாறான ஒரு அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டது என்று சொல்லுவோம். அடுத்த விடயம் 100 நாள் வேலை திட்டம் சம்பந்தமாக. இது இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது ஒரு சிம்போலிக்காக, ஒரு வாசகமாகத்தான் கொண்டு வரப்பட்டது. எனவே நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இது ஆனால் இதில் முக்கிய விடயம் 100 நாட்கள் அல்ல. அது நல்லாட்சி இந்த நாட்டில் உருவாக வேண்டும், ஜனநாயகம் உருவாக வேண்டும். இந்த இலங்கையினுடைய, அதாவது இலங்கை நாங்கள் சொல்கின்றோம், இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற குற்றங்கள் விசாரணைக்கப்பட வேண்டும், லஞ்ச ஊழல்கள் சம்பந்தமாக விசாரணை கொண்டு வரப்படும், இவ்வாறான விடயங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதுக்காகத்தான் மக்கள் வழங்கினார்கள். எனவே என்னை பொறுத்தளவில் நானும் இந்த நல்லாட்சியை கொண்டு வருவதற்கான அமைப்பில் MOUவில் நானும் ஒரு கையொப்பமிட்ட என்ற வகையில் நான் விரும்புவது என்னவென்றால், அதாவது நாங்கள் எல்லோரும் விரும்புவது இலங்கையில் ஜனநாயகத்தை ஏற்படுத்துவது, நல்ல ஆட்சியை உருவாக்குவது, குட் கவர்னன்ஸை உருவாக்குவது, இவைகளுக்கு உட்டுச் செல்வதற்காக இந்த அரசாங்கத்தை வழிநடத்துவதுதான் எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டிருந்தீர்கள், தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு ஒன்றிணைப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த சிறுபான்மையின் மக்கள் தான் கூடுதலாக இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்திருந்தார்கள் என்று. நிச்சயமாக வாக்களித்திருந்தார்கள். ஆனால் தெற்கில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள், அதாவது நிமல் வீரவங்ச போன்ற அரசியல்வாதிகள் தங்களுடைய பிரச்சார போக்கை எதிர்கொள்கின்றார்கள். இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் வாக்களித்தால் அது ஒரு பிரிவினைவாதத்துக்கு இட்டுச் செல்லும் என்றும், அதாவது உயர் பாதுகாப்பு வலயங்களை அகற்றுவது சம்பந்தமாகவும் இவர்கள் வித்தியாசமான கருத்துக்களை சொல்லி மக்களை திசை திருப்ப பார்க்கின்றார்கள். அதாவது மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் அரசியலை கொண்டு வருவதற்கான வியூகங்கள் வைக்கின்றார்கள். ஆனால் இன்று வேறொரு போக்கு இருக்கின்றது. மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா பண்டாரநாயக்க, ஜேவிபி அமைப்பு, இந்த அமைப்பு அனைவரும் சொல்கின்றார்கள் தமிழ் மக்களுடைய தேவைகளை, பிரச்சனைகளை அவர்கள் கருத்தில் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் கரிசனை கொள்கிறார்கள். எனவே இந்த நிமல் வீரவங்ச போன்றவர்களுடைய கருத்துக்கள் சமூகத்தில் அவ்வளவு தூரமாக எடுபடுவதில்லை. அவைகளுக்கான எதிர்காலம் இல்லாமல் போய்விட்டது. எனவே மக்கள் ஒரு சரியான தீர்ப்பை நோக்கி போவார்கள் என்பதுதான் எனது வித்தியாசம் நடைமுறை.
வேண்டும் 2-3 நேயர்கள் காத்திருக்கிறார்கள் நினைக்கின்றேன். சரி, அவர்கள் சுருக்கமாக தங்களுடைய கேள்வியை கேட்டு விடைபெற்று செல்வார்கள். அடுத்து காத்திருப்பவர். வணக்கம், நான் ஜீவன் உங்களுடைய கேள்வியை சுருக்கமாக கேளுங்கள். நேரம் 12 மணி. நிச்சயமான உண்மை ஒண்ணு வந்துட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு இருக்க உரிமை என்று பார்க்கும்போது தமிழர்கள் என்ற பட்டியல்ல அல்லது எந்த இதுலயுமே நாங்கள் இல்லை. அதாவது வந்து நாங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டதும் மற்றது இங்க நடக்கிற இந்த நாங்கள் அகதிகளா வாழ்கிறோம் என்றதை மறந்து போன ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒன்று கூடலும் மதிக்கத்தக்கதில்லை. இது வந்து முற்றும்புறதாக மறக்கிற உண்டு. அதாவது வந்து இனிவார அகதிகளையும் தூக்கி இருக்கிற ஜீவன், நீங்கள் உங்களுடைய கேள்வியை விளங்கத்தக்கதாக கேளுங்கள். உண்மையிலேயே என்னாலேயே புரிய முடியாமல் இருக்கிறது. இல்ல, என்னன்னு சொன்னா இப்ப வந்து ஒரு கூட்டம் நடத்தும் போது ஒரு கூட்டத்துக்கான அடிப்படையான கேள்வி இல்லாத ஒரு கூட்டம் மாதிரி, அதாவது வந்து நாங்கள் அகதியா வந்து இங்க இருக்கிறோம், அந்த அகதிகளை வந்து கொச்சப்படுத்துற மாதிரியான அரசியல் நகர்வுகள் வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாம கொச்சப்படுத்துற மாதிரி நடத்துகிறார். அது இளைஞர் சங்கத்தின் ஊடாக இப்ப இன்னைக்கு நடந்தது என்ன நடக்குது? யார் அங்க போய் அந்த இதுல போய் நிக்கணும்? அகதிகள் வந்தவர் தானே அந்த அரசியல்ல போய் நிக்கணும். இங்கே அகதிகளா வந்தவர்கள் நிற்கிறார்கள். தமிழர்கள் அகதியா வர இல்லையா? அதான் நீங்க சொல்றத கேள்வியை வந்து சுருக்கமாக விளங்கத்தக்கதாக கேளுங்கள். நீங்க நேர்களுக்கே உண்மையிலேயே புரியாமல் தான் இருக்கு நீங்க பேசுவது. நான் சொல்றேன் என்ன சொன்னா, நாங்கள் அகதியா வந்துட்டோம், அகதியா தான் வந்தோம். எங்களுக்கு வந்து இலங்கையில உண்மையிலுமே எந்த ஒரு உரிமையும் கிடையாதுன்றது இப்ப முதல்ல இவ்வளவு வரை கழிச்சதுல உண்மை. சரியோ, ஈழத்தமிழன் சொல்றதுக்கு எங்களுக்கு அதாவது சுருக்கமாக சொல்றீர்கள், தமிழர்களுக்கு எந்த விதமான உரிமையும் அங்கு கிடையாது. அங்கு கிடையாது. அதே நேரம் வந்து அந்த ஜாப்லயும் எங்களுக்கு அந்த உரிப்புக்கு எந்த இதுவும் கிடையாது. இங்க வந்து நெகோசியேட் பண்றது, இங்க வந்து யார் நெகோசியேஷன் செய்கின்றார்கள்? சிங்களவர் வந்து செய்யும் போது அதுக்கு நாங்களும் கூட போறோம். அங்கண்டியாக்கள் அது வந்து தவறானதுன்றதுதான் சொல்லுவா. அதாவது தமிழர்களும் சிங்களவர்களும் ஒன்றிணைய கூடாது என்று குறிப்பிடுகிறீர்கள். நிச்சயமா ஒன்றிணைய கூடாதுன்னு சொல்ல, உண்மையா பேராண்டி ஒன்றிணைஞ்சிருந்தா புறவே இல்லை. இந்த இடத்தை வளர்ந்து போண்டு இப்பதான் ஒன்றிணையணும் என்று சொன்னா சரி. அதாவது ஒன்றிணைய வேண்டும் என்பது அவசியம், ஆனால் இப்பொழுது தேவைக்காக ஒன்றிணைய வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்ற அடிப்படையில் கேட்கின்றேன். එතුමාගේ ප්‍රශ්නයක් වෙලා තිබෙන්නේ මේ අපි ලංකාවෙන් මේ රටට විදේශ රටවල් වලට ගිහිල්ලා සිංහල මිනිස්සු දෙමළ මිනිස්සු හුඟක් දෙනෙක් ලංකාව අතහැරලා වෙනත් රටවල් වලට ගිහින් ජීවත් වෙනවා. ලංකාවේ අපිව ප්‍රතික්ෂේප කරා, අපිට තිබුණු අයිතිවාසිකම් ලබා දුන්න, අපිව හැම දෙයක්ම අපි අතරම නැති කරලා දැම්මා. එවැනි දේවල් නැති කරලා දීලා නැවත අපි සිංහල මිනිස්සුන් දෙවෙන මිනිස්සු අතර සංහිඳියාවක් ඇති කරන්න ඕන කියන කතාවක් කියනවා නම් ඒක අපිට පිළිගන්න පුළුවන් තත්වයකින් නෙවෙයි කියලා තුමාගේ අදහස. ප්‍රශ්නෙට ඉතින් අමාරු උත්තරයක් දෙන්න. ඉතින් අපි ඒක ඉතින් අපේ අර it's a choice. අපි තීරණයක් ගන්න ඕනේ. මේ අපි සිද්ධ වෙච්ච දේවල් දිහා යම් කිසි විවේචනාත්මකව බලලා අලුත් ආකාරයේ යම් කිසි සමාජයක් සඳහා යනවද, එහෙම නැත්නම් අපි නෑ පහුගිය දේවල් අමතක කරන්නේ නැතුව එතකොට අපි මොකද කරන්න තියෙන්නේ? අපිට හරි අපිට සිද්ධ වෙනවා නැවතත් යුද්ධ කරන්න, වෛරයෙන් බලන්න. එහෙම තමයි. ඒක අපි එකිනෙකා මේ තෝරාගත යුතු ක්‍රමයක්. ඉතින් මම හිතන්නේ නම් අර රීකොන්සිලියේෂන්, හරි සංහිඳියාව නැවතත් ඒ සහ ඊට පස්සේ ඒ එකිනෙක ජන කොටස් වල මේ ලෙජිටිමේට් රයිට්ස්, බොහොම සුජාත අයිතිවාසිකම් ලබා දීම, යාගේ දේශපාලන ඉල්ලීම් කෙරෙහි සංවේදී වීම, ඒවා පිළිබඳව සාකච්ඡා මාර්ගිකතාවයක් ඇති කර ගැනීම, මේවා තමයි රීකොන්සිලියේෂන්. ඉතින් එහෙම නැත්තම් මම දන්නේ නැහැ ඉතින් ඔබතුමා යෝජනා කරන මාවත දිගේ ගියොත් අපිට මොනවද කරන්න වෙන්නේ කියලා. அதாவது உங்களுடைய கேள்விக்கு வந்து ஒரு பதில் தேடுவது என்பது ஒரு எனக்குண்டால் ஒரு கடினமான ஒரு விடயம். அது நீங்கள் தான் அதுக்கு சிந்திக்க வேண்டும். அவர் சொல்கின்றார் என்னவென்றால்
நாங்கள் நடந்து முடிந்த விடயங்கள் நடந்து விட்டது. ஆனால் அதை அந்த பிரச்சனைகளை எண்ணி நாங்களும் இன்னும் அதுக்கு என்ன தீர்வு அப்ப நீங்கள் சொல்கின்றீர்கள்? நாங்கள் ஒன்றும் இன்னும் ஒருவரை ஒருவர் சந்தேக கண் கொண்டு பார்ப்பது அல்லது நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் மீண்டும் சண்டை பிடிப்பது, ஆயுதம் தூங்கி போராடுவது, இவ்வாறான ஒரு நிலைக்காக நாங்கள் மீண்டும் ஒருவரை நோக்கப் போகின்றோம். இது ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பாவிதங்கள் இந்த நாட்டில் நடந்துவிட்டது. எனவே இந்த நேரத்தில் நாங்கள் தேவைப்படுவது என்றால் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை, இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு, இவ்வாறான ரீகன்சிலியேஷன், இவ்வாறான விடயங்கள் மக்கள் மத்தியில் தேவைப்படுகின்றது. எனவே இதனைத்தான் நாங்கள் கட்டி எழுப்புவதற்கான முயற்சிக்க வேண்டும். எனவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெரிவு இருக்கின்றது. உங்களுக்குரிய தெரிவு அது என்றால் எங்களுக்கு அந்த தெரிவை எங்களுக்கு அது தலையிட முடியாது, அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். என்னால் இன்று மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும். ஆனால் அங்கு அந்த பூமியில் வாழ்கின்ற மக்களுடைய தேவை வித்தியாசமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் மக்கள் மத்தியில் புரிந்துணர்வை, இன ஐக்கியத்தை கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுகின்றோம் என்று சொல்கின்றோம். මට විනාඩියක් දෙන්න පුළුවන්ද? මම කැමතියි දැන් මට අර කලිනුත්තර ඒ ප්‍රශ්නයකට මට උත්තර දෙන්න කියන්න බැරි වුණා. දැන් අපි මොන වුණත් දැන් ඔය ජනවාරි 8 වෙනිදායින් පස්සේ මගේ නම් අදහස මේ ලංකාවේ සුළු සිංහල නොවන ජන කොටස් වල විශේෂයෙන් උතුරු නැගෙනහිර ප්‍රදේශවලට එයාට විශාල නව දේශපාලන අවකාශයක් විවෘත වෙලා තියෙනවා කියන එක. මං හිතන්නේ ඒ අය මමත් ඒ ප්‍රදේශයට ගියා මේ ජනවාරි 8 වෙනිදාන් පස්සේ මං හිතනවා ඒ අය යම්කිසි නිදහසක් භුක්ති විඳිනවා. යම් ඒ කියන්නේ ඒක යම්කිසි අර අපිට තව ගොඩක් දේවල් වෙන්න දේවල් තිබෙනවා. නමුත් බලාපොරොත්තු සහගත භාවයක් තිබෙනවා කියන අදහස. මම හිතන්නේ ඒක වැදගත් ආරම්භයක් කියලා. අපිට අර ගැටලු තිබුණා වුණත්, තව යා යුතු දුරක් තිබුණත් නම් මම හිතන්නේ මේ ඒ ජයග්‍රහණය ආපසු හැරවීම සඳහා ඉඩ නොදිය යුතුයි. සහ ඒ ඉදිරියට ගෙන යාමට කටයුතු කළ යුතුයි කියන පණිවිඩය මම දෙන්න කැමතියි. සහ මම ඉල්ලා සිටින්න කැමතියි විශේෂයෙන්ම මේ විදේශ රටවල ජීවත් වෙන දෙමළ සහ මුස්ලිම් ජනයාගෙන් මූලික වශයෙන් මේ නව ක්‍රියාවලියට ඒක ක්‍රියාකාරීව සම්බන්ධ වෙන්න සහ විවේචනාත්මකව සම්බන්ධ වෙන්න කියලා. බොහොම ස්තුතියි. உங்களுடைய கேள்விக்கு நான் இன்னொரு விடயத்தை சேர்த்துக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது இந்த ஜனவரி 8ஆம் தேதிக்கு பின்பு வடக்கிலும் கிழக்கிலும் வாழ்கின்ற மக்களுடைய அங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய போக்குகள், அவர்களுடைய நடைமுறைகள், அன்றாட வாழ்க்கைகள் அங்கு ஒரு மாற்றத்துக்கு திரும்பி இருக்கின்றது. நானும் அந்த இடத்த வடகிழக்கிற்கான பயணங்களை மேற்கொண்டேன், அங்கு மக்களோடு உறவாடினேன், கலந்துரையாடின. அந்த நேரத்தில் நீங்கள் அங்கு சென்றிருந்தால் அந்த மக்களோடு கலந்துரையாடுகின்ற நேரம் அந்த வித்தியாசத்தை நீங்கள் அறிவீர்கள். ஜனவரி 8ஆம் தேதிக்கு முன்பிருந்த நிலைமையையும் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையும். எனவே இது ஒரு பாரிய ஒரு வித்தியாசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு அரசியல் ரீதியான தமிழ் மக்கள் தேவைப்படுகின்ற அவர்களுடைய அரசியல் ரீதியான அன்றாட வாழ்க்கை ரீதியான மாற்றங்களுக்கு நாங்கள் அதை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே நாங்கள் இங்கு ஒன்று கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். நாங்கள் இந்த ஜனவரி 8ஆம் தேதி இந்த நாட்டினுடைய ஏதோ ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்ட இந்த வெற்றியை மீண்டும் மறுவல நாங்கள் ஒரு யூ-டர்ன் திருப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. நாங்கள் சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம், உங்களுடைய விமர்சனங்கள் இந்த நாட்டினுடைய தற்பொழுதைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விமர்சனங்களாக அவைகள் அமைய வேண்டும். எனவே சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற புத்திஜீவிகளிடமும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்கின்றோம், உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய கருத்துக்கள் ஒரு ஆரோக்கியபூர்வமாக இருந்தால் இந்த வெற்றியை முன்னெடுத்துச் செல்வதற்கு எங்களுக்கு பிரயோஜனமாக அமையும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கு. இன்னும் 2 நேயர்கள் காத்திருக்கின்றார்கள். அவை ஏனைய நேயர்கள் அழைப்பை தேவை செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். காத்திருப்பவர்களில் அடுத்து இணைந்து கொள்வோர். வணக்கம். வணக்கம். சரி, ஒருத்தர் தொடர்பு துண்டித்திருக்கின்றார். அடுத்த நேயர் காத்திருந்தால் அவரை முனைத்து நிகழ்ச்சி நிறைவு கொண்டிருவோம். வணக்கம். சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. சரி, நிறைவாக ஜெர்மனியிலிருந்து அவர் காத்திருக்கிறார் தெரியவில்லை. வணக்கம். ஜெகநாதன் அவர்கள் காத்திருக்கிறீர்களா?
ஆமாம் சரி, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை அல்லது அவருடைய I want to directly go to the professor to ask you, do you have any idea or do you know anything about that there is a meeting in Singapore in future? There are some diaspora people also attending this meeting, particularly another professor Jayampati also attending this meeting, and they invited South Africa and some other countries regarding the new constitution to talk about the new constitution. Do you know anything about that? No, I have no idea. So there is some news I heard, that is why. Another brief, I am shortly, that we are very much thankful for you that you have come to our studio and give your views to our listeners. And once again, I am thanking you and Haider Ali also for that. He always participates in our program and he have helped to translate and everything. And once again, I am thanking for you at that late time you come to our studio. Thank you very much, sir. Thank you very much. I enjoy quite a lot, and it's really. I appreciate, and we hope we have to continue your work in Sri Lanka, and we always appreciate and helpful for you. Thank you. Okay, thank you. Thank you, Darshan. Thank you very much. சரிங்க, திரு சிவலிங்கம் அவர்கள் காத்திருக்கிறீர்களா? சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அவ்வாறு அவர்கள் உங்களிடம் கேள்விகள் ஏதாவது இருக்கிறதா? கேள்விகள் எதுவும் இல்லை. இந்த பார்வையாளர்கள் நேயர்கள், அநேகமான நேயர்கள் கேள்விகளை கேட்டிருந்தார்கள். நான் நினைத்த அந்த கேள்விகளை கலாநிதி அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் அநேகமாக கேட்கப்பட்டுவிட்டது. எனவே எனது பொறுப்பிலிருந்து நான் அந்த கேள்விகளை வேறு இன்னும் தொடுக்க விரும்பவில்லை. இப்பொழுது 12 மணியை தாண்டிவிட்டது. எனவே நேரடியாக தர்ஷன் உங்களுக்கு வழங்குகின்றேன். அவை இன்னொரு சந்தர்ப்பத்திலே அவர் தாயகம் சென்றாலும் கூட அவருடன் ஸ்கைப்பூடாகவோ அல்லது வழிகளூடாக நேர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற பல நேர்கள் அழைத்திருந்தார்கள். புதிய நேர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். கூடுதலாக அழைத்தவர்கள் தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். අද ඔබතුමාගේ වැඩසටහනට මෙච්චර කාලයක් සම්බන්ධ නොවිච්ච අය විදේශ රටවල වල ඉඳන් බොහෝ දෙනෙක් ටෙලිෆෝන් කෝල් කරනවා. හුඟා දෙනෙක් ටෙලිෆෝන් කෝල්ස් තාමත් වෙයිට් වෙනවා. ඉතින් අපි බලාපොරොත්තු වෙනවා දැනට අපේ කාලය අවසන් හින්දා වෙනත් දවසක ස්කයිප් සම්බන්ධයෙන් කරගෙන ඔබතුමත් එක්ක ඒ අයට අවස්ථාවක් ලබා දෙන්න. ඒ නිසා අපි ඔබතුමත් එක්ක ස්තුතිවන්ත වෙනවා මෙවැනි අවස්ථාවක් අපිට ලබා දීම ගැන. බොහොම ස්තුතියි. ඉතාමත් ඉදිරියේදී නැවත වරක් අපි හමු වෙමින් සතුටුයි. ආයුබෝවන් වණக்கம். இன்னொரு நிறைவாக ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி சந்திக்க பண்டார் நாயக் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்தொன்று, அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டை அளிக்க முற்பட்டால் அதை முறியடிக்க தான் தயாராக இருப்பதாக குறிப்பிடுகின்றார். පක්ෂයට මේ තුන්වෙනි වතාවට මහින්ද රාජපක්ෂ පක්ෂ විනාශ කරන්න හදන්නේ. පළවෙනි වතාව මැතිනිගේ ප්‍රජා අයිතිවාසිකම් ජයවර්ධන ආණ්ඩුවෙන් උදුරගත්ත වෙලාවේ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை 3வது தடவையாக மஹிந்த ராஜபக்ச அளிக்கவே முயற்சிக்கின்றார். முதலாவதாக ஜெயவர்தன அரசாங்கத்தில் சிரிமாவின் பிரஜா உரிமையை பறித்து இவ்வாறான ஒருவருக்கு கட்சியில் தலைவராக இருக்க முடியாது என இலங்கையில் உள்ள அனைத்து ஆதரவாளர்களின் திரட்டி கூட்டங்களை தற்போது போன்றே நடத்தினார்கள். 2வது தடவையாக 2001ஆம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சி எஸ்பி திசாநாயக்க போன்றவர்களை தம் பக்கம் இழுத்து ஆட்சியை கவிழ்த்தது. தற்போது 3வது முறை இவர் தோல்வியடைந்தே வீட்டிற்கு சென்றார். ஜெயவர்தன பிரேமதாசவிடம் கையெழுத்து விட்டு சென்றார். டிபி விஜயதுங்க என்னிடம் கையெழுத்து விட்டு சென்றார். நான் போட்டியிட்ட எந்த ஒரு தேர்தலிலும் தோல்வியடையவில்லை. 3வது தடவையாக 4வது தடவையாக போட்டியிடுமாறு பலர் என்னிடம் கூறினார்கள். மஹிந்த ராஜபக்ச செய்ததை போன்று அரசியலமைப்பை மாற்றி அமைக்க சொன்னார்கள். அதனை என்னால் செய்ய முடியாது என கூறிவிட்டு நான் வீட்டிற்கு சென்றேன். நான் ஜனநாயகவாதி. 2 தடவைகள் இருந்துவிட்டு மற்றும் ஒருவருக்கு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும். கைகளை பிடித்து சென்று மஹிந்த ராஜபக்சவை நான் கதிரையில் அமர்த்தினேன். ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் மஹிந்த ராஜபக்சவின் விடயங்கள் தொடர்பில் தெளிவுடன் இருக்க வேண்டும். இவர்கள் பாரியளவில் கொள்ளையடித்துள்ளனர். தனிப்பட்ட ரீதியாக அது எனக்கு தெரியும். அதனை உறுதிப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் வரும் வரையில் காத்திருக்கின்றோம். நீதிமன்றில் ஒப்படைக்க வேண்டிய விடயங்களை தேடி செல்கின்றோம். ராஜபக்சவிடம் ஒரு விடயத்தை நான் தெளிவாக கூற வேண்டும். அவர் இந்த நாட்டின் 4வது ஜனாதிபதி. 3 ஜனாதிபதிகள் ஓய்வு பெற்ற விதம், அவர்கள் அதற்கு பின்னர் செயற்பட்ட விதம் போன்றவற்றை கவனத்திற்கொண்டு அவ்வாறு செயற்பட முயற்சிக்குமாறு
கேட்டுக்கொள்கிறேன். தனது சகோதரர்கள், புதல்வர்கள், மனைவி மற்றும் அவரது சகோதரர்கள், அவர்களின் உறவினர்கள் 283 பேரை கொண்ட எனது ஆட்சியில் நான் 6 அமைச்சுக்களை நிர்வகித்தேன். ஆனால் 1600 பேர் அதற்கு பின்னர் காணப்பட்டனர். சம்பள தினத்துக்கு மாத்திரம் வந்து அதனை பெற்று செல்லும் ஊழியர்கள் பலர் இருந்தனர். அவர்கள் பாரிய அளவில் கொள்ளையிட்டுள்ளனர். நாட்டை அழிவிலிருந்து மீட்கும் போது உண்மையாகவே நாட்டை நேசிப்பவராயின் ஓரமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் அந்த அழிவுக்கு நீங்கள் செயற்பட தயாரானால் அதனை எதிர்கொள்ள நாங்களும் தயார். நான் தனியாக இதனை கூறவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் என்ற வகையிலேயே இதனை கூறுகின்றேன். இதனை விட நான் எதனையும் கூறுவதற்கு விரும்பவில்லை. என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஜனாதிபதி அதாவது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்களால் மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து மக்கள் மத்தியிலே செல்வதன் ஊடாக அவருடைய வருகையை தடுக்க முடியும் என்று நம்புகின்றீர்களா? චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක මහත්මිය දැන් කියනවා මේ වගේ අදහස් ටිකක් ප්‍රකාශ කරලා ඒ අදහස් තුලින් ඔබතුමා විශ්වාස කරනවාද නැවතත් මේ මහින්ද රාජපක්ෂ ජනතාව අතරට ඈම වළක්වන්න පුළුවන් කියලා එතුමියට ශක්තියක් තිබෙනවද කියන එක? නෑ මෙහෙමයි. දැන් මහින්ද රාජපක්ෂ මහත්මයාට යම්කිසි ඒ කියන්නේ තවමත් දකුණේ ජනයා අතර ආකර්ෂණයක් තිබෙනවා. තවමත් තනි දේශපාලන නායකයෙක් විදිහට ලංකාවේ වැඩිපුරම ආකර්ෂණයක් තිබෙන්නේ මහින්ද රාජපක්ෂ මහත්මයාට. නමුත් මම හිතන්නේ ඔහුට ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ සහයෝගය නැතිව මැතිවරණයකදී විශාල මේ කාර්යභාරයක් කරන්න පුළුවන් වෙයි කියලා. යම්කිසි මේ ආසන 15-20ක් ලබා ගන්න පුළුවන් වෙයි. නමුත් ඒ වගේ ලොකු ඔය ඡන්ද ලක්ෂ 57 ගැනීමට හැකියාවක් ලැබෙන්නේ නැහැ. ඉතින් මේ ඒ නිසා මං හිතන්නේ ඔහුගේ මේ අවශ්‍යතාවය ඔහුගේ ඒ කියන්නේ ඒ බලාපොරොත්තුව ඔහුට තියෙනවා නම් ඒක පහසුවෙන් ළඟා කරගන්න හැකියාවක් ලැබෙන්නේ නැහැ. මොකද අත් වශයෙන්ම දැන් ඔය චන්ද්‍රිකා කුමාරතුංග මහත්මිය වගේම ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ විශාල පිරිසක් ඉන්නවා රාජපක්ෂවරුන් යටතේ යම්කිසි විදිහක අර මාජිනලයිස් වෙලා කොන් වෙලා හිටපු අය. ඒ අය මං හිතන්නේ නැවතත් රාජපක්ෂ මහත්මයාට නැවතත් ආපහු වෙන්න ඉඩ සලසයි කියලා. ඒ නිසා මං හිතන්නේ එතුමාට නැවත පැමිණීමට තිබෙන ඉඩකඩ අඩුයි කියන එක තමයි මගේ නම් අදහස. இதில் இன்னொரு கேள்வியையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அதாவது யுஎன்பியிலிருந்து பண்டாரநாயக்கா உருவாகியது போல் மஹிந்த ராஜபக்சவால் ஒரு சக்தியாக உருவாக முடியுமா இன்றைய அரசியல் சூழலிலே? அதுக்கும் சேர்த்து அவர் பதில் ஒன்று தந்துட்டாரு. சரி. அதாவது அவர் சொல்கின்ற ஒரு விடயம் தான் உங்களுக்கு தெரியும். மஹிந்த ராஜபக்ஷ இன்னும் இலங்கையின் தென்பகுதியில் ஒரு தனி அரசியல்வாதியாக, ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு அரசியல்வாதியாக காணப்படுகின்றார். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு வேறொரு கட்சியை உருவாக்கி சென்று தனித்து போட்டியிட்டால் அவருக்கு ஒரு 15 ஆசனம் மற்றும் அவ்வாறான பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தனிநபராக அவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த செல்வாக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடாக சென்றால் மாத்திரம்தான் அவருக்கு வெற்றி கொள்ள முடியும் இருக்கும். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மீண்டும் அரசியலில் வந்து அந்த 58 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கு இலங்கையில் அவ்வாறான ஒரு சூழ்நிலை தற்பொழுது இல்லை. எனவே சந்திரிகா பண்டாரநாயக்க மாத்திரமல்ல, சந்திரிகா பண்டாரநாயக்கை போல் மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் பழிவாங்கப்பட்ட பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினோடு இணைந்து போட்டி போடுவதற்கு ஒரு நாளும் அவர்கள் இடம் வழிவகுக்க மாட்டார்கள். எனவே மஹிந்த ராஜபக்சனுடைய அந்த செல்வாக்கு செயலற்று விட்டது என்றுதான் கூற முடியும். එනම ස්තුතියි ආචාර්යතුමනි මේ චරම් වෙලාව සහභාගී වුණ අපිට බොහොම ස්තුතියි. ප්‍රංශයේ ජීවත් වෙන, ඒ වගේම ජර්මනියේ, ලන්ඩන් වල බොහෝ රටවල් වල ඉඳන් අපිට ප්‍රශ්න රාශියක් යොමු කරා. තවත් ප්‍රශ්න යොමු කරන්න තවත් අදහස් හුඟක් දෙනෙක් බලාපොරොත්තු වෙමින් ඉන්නවා. ඔබතුමාව තවත් වතාවකට අපි සම්බන්ධ කරනවා ස්කයිප් තාක්ෂණය ඔස්සේ. ඉදිරියට සම්බන්ධ වෙමු කියලා අපි ආයිබෝවන් වණක්කම් කියලා මේ අවස්ථාව ඉමා කරනවා. වණක්කම්. තාක්ෂණ මම බොහොම ස්තුතිවන්ත වෙනවා නැවතත් මේ ස්කයිප් මාර්ගයෙන් සම්බන්ධ වීමට හැම අවස්ථාවකම සූදානම්ින් ඉන්න බව ප්‍රකාශ කරන්න කැමතියි. உங்களுக்காக நான் மீண்டும் ஒரு முறை அல்லாவிட்டால் உங்களுக்கு தேவைப்படுகின்ற விடையை அழைக்கலாம். நான் ஸ்கைப் மூலமாக உங்களுடைய கருத்துக்கள் பரிமாறிக்கொள்வது நானும் விரும்பவும் இருக்கின்றேன். நான் உங்களுடைய கேள்விகளுடன் நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். நன்றி. நன்றி. எங்களுடைய நேயர்கள் சார்பில், நிர்வாகத்தின் சார்பிலும் மீண்டும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.